உடைய கரமும் உடைய சமூகமும் பிள்ளோடு கூட இருக்கட்டும். அவருடைய முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வாலிபர் கன்வென்ஷனில் படிக்கிற பாடல்கள், தியாகிற வசனங்கள் மற்றும் தேவ செய்திகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற சபையின் மக்களுக்கு ஆய்தோத்திரம். வரவேண்டியவர்களையும் எங்களோடு ஐக்கியப்பட்ட நண்பர்களாயிருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் கொண்டு வந்து நீர் இந்த கூட்டத்தை சிறப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே முகத்தோத்திரம். பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்க. முற்றிலுமாய் தாழ்த்தி வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்ம வர்ஷிப் டீம் வந்து நம்மளுக்கு பாடல் துதி மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்த வராங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகத்தோட ஆண்டவரை துதிக்கலாமா? கைகளை தட்டி பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? பக்கத்தில் உங்களுக்கு கை கொடுத்து சொல்லலாமா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிரிச்ச முகத்தோடு கேளுங்க. கேட்டீங்களா? சூப்பர். உங்கள் எல்லாரையும் ஏஜி சபையின் சார்பாக வரவேற்கிறோம். ஓகேவா? நம்ம பாட்டு பாடலாமா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பாட்டு பாட போகிறோம் அப்படின்னா, முதலாவது அன்பை பற்றின பாடலை பற்றி பாட போகிறோம். அன்பு அப்படிங்கிறப்போ நிறைய அன்பை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பா அம்மாவோட அன்பு கிடச்சிருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட அன்பு, இன்னும் ஏன் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட நம்ம எப்படின்னா ரொம்ப அவங்க மேலே அன்பாக இருப்போம், எக்ஸ்ட்ரீம் லெவல் அன்பாக இருப்போம். ஆனால் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் தான் தெரியும் அது உண்மை இல்லை அப்படின்ட்டு. கரெக்டாக? ஆனால் நான் இன்னைக்கு ஒரு அன்பை பற்றி சொல்ல போகிறேன். அது இயேசுவின் அன்பு. அந்த அன்பை பற்றின ஒரு பாடலை பாடுவோமா எல்லாரும் சேர்ந்து? கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா?
ஆமே. ஓகே, இன்னொரு பாடலை பாடுவோமா? எல்ஷடா என் தெய்வமே. எல்ஷடாய்னா அவங்க எல்லாருக்கும் மீனிங் தெரியுமா? நான் சொல்லவா? சர்வ வல்லவர். ஓகேவா? சர்வ வல்லவர் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்கும். இந்த ஸ்டடீஸில் நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட ஃப்யூச்சர் எப்படி முடிய போகுதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் குழப்பமாக இருக்கலாம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன பண்ணுவார்னா உங்கள் எல்லாவற்றையும், உங்களுடைய பாதைகள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்தி போவார். ஆமே. விசுவாசத்தோட அந்த நாமத்தை சொல்லலாமா? எல்ஷடா என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே. கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா எல்லாரும்? பாய்ஸ். வாழ்க்கையில் இருக்கிற தேவன் நமக்கு எதிராய் செயல்படுகிற எல்லா சத்துருக்களையும் துரத்தி நமக்கு ஒரு வெற்றியை தருவார். ஆமென். நம்முடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கில் அவர் களிப்பை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். விசுவாசத்தோடு பாடுவோமா? சத்துருவை துரத்தி வெற்றி தந்திரே, யெகோவா நிசியா எழுந்தருளி. சத்துருவை துரத்தி வெற்றி தந்திரே, என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம்
பிரச்சனைகளை தாண்டி வந்திருப்பீங்க. ஆமே. சில பிரச்சனைகளை நம்மளாம் நினைக்கிறப்போ இதெல்லாம் நான் தாண்டி வந்துடுவேனா, இதிலே விழுந்துருவேன், அவ்வளோதான், என் லைஃப் இதோட முடிஞ்சு அப்படின்னு நிறைய இடத்துல எல்லாருமே வந்திருப்போம், அப்படி தானே? ஆனால் அந்த இடத்துல நம்ம கர்த்தரை தேடுற பட்சத்தில் ஆண்டவர் நம்மளை இந்த பிரச்சனைகளின் நடுவில் மனுஷங்க முன்னாடி வெட்கப்படுத்த விட மாட்டார், நம்மளுடைய தலையை உயர பண்ணுவார். ஆமே ஆமே. உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு கவலை இருக்கலாம், எதையாவது யோசிச்சுட்டு இருக்கலாம், ஏன்னா என் லைஃப்பில் எப்படி இருக்குது, இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவரால் கண்டிப்பாக முடியும். ஆமே. அவர் எல்ஷடாயாய் சர்வ வல்ல தேவனாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஆமே. இந்த சரணத்தை இன்னொரு தடவை பாடுவோமா? எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினேன். விசுவாசத்தோடு எல்லாரும் பாடுவோமா? எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். என் கர்த்தரே தேவன் என்று கைதட்டி கொண்டாடுவோமா? என் கர்த்தரே தேவன் என்று கைதட்டி கொண்டாடுவேன். எல் ஷடாய் தெய்வமே, எல் ரோய் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் தெய்வமே, எல் ரோய் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. எழுந்து நிற்போமா? அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். ஆக்ஷன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. விசுவாசத்தோடு சொல்லுமா? எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்ல தேவனாய் நம்முடைய வாழ்க்கையில முன்னெடுத்த போறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா நீங்க எல்லாரும்? ஆமென். இன்னொரு பாடலை பாடுவோமா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் உங்கள்கிட்ட, ஓகேவா? சரி, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், எல்லாருக்கும் தெரியும், அப்படி தானே? ஓகே. இன்னொரு கொஸ்டின், உங்களுடைய எலும்பு என்னைக்கு உண்டாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய எலும்பு, உங்களுடைய நரம்பு என்னைக்கு உண்டாச்சுன்னு தெரியுமா? யாருக்கு தெரியும்? தெரியுங்கிறவங்க கை தூக்குங்க. தெரியல, அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் நம்மளை தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னமே நம்முடைய பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்முடைய எலும்புகள் உண்டாகிறதுக்கு முன்னமே, நம்முடைய அவயவங்கள் உண்டாகிறதுக்கு முன்னமே அவர் கண்ணோக்கி பார்த்தவா இருக்கிறார். ஆமென். அவர் உங்களை மறந்துடுவாரா? உங்களுடைய பிரச்சனையில் விட்டுருவாரா? விட மாட்டார். ஆமென். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோமா? தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தெய்வனே. பாடலாமா? கைகளை தட்டி பாடலாமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. உற்சாகமா கைகளை தட்டி. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து
விழுவா, எப்படியாச்சும் விழுந்துருவாப்பா, போயிட்டு இருக்கா, இந்த வழியா விழுந்துருவா, இந்த பிரச்சனையில விழுந்துருவா. இப்படிதான் இந்த உலகத்துல மனுஷங்க எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, பகைஞருக்கு எதிரே ஒரு பந்தியை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார். ஆமே, நம்மளோட ஐக்கியமானவங்க கிட்ட பந்தி இல்லை, பகைஞருக்கு எதிரே ஆண்டவர் ஒரு பந்தியா ஆயத்தம் பண்றார். ஓகே, நம்மளுடைய தலையை உயர பண்ணி அவங்க மத்தியில ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வைக்கிறார். ஓகே, அந்த சரணத்தை இன்னொரு தடவை சேர்ந்து பாடுவோமா? பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய்து உற்சாகமா என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞருக்கு எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவே 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. நல்லவர் சொல்லலாமா? என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர், நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஆமென். அப்படியே இருக்கிற கண்களை மூடலாமா? கண்களை மூடி ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போமா? அப்பா, எங்களை தாயின் கருவில நீங்க தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்பா, அந்த கருவில் நாங்கள் வளர்றப்போமே அப்பா, எந்த ஒரு சேதமும் இல்லாமல் நீங்க எங்களை பாதுகாத்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. துதிக்கலாமா? அப்பா, அநேகரால மறக்கப்பட்ட அப்பா, ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கிறோமே அப்பா, நாங்க இருந்த அந்த இடத்துல இருக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே. எங்களை விரும்பாத நிறைய மனுஷங்க இருக்கிற இடத்துல ஆண்டவரே, ஆனா நீர் எங்களை ஆண்டவரை தேடி வந்தீரே. உமக்கு நன்றி அப்பா. எங்களை எல்லாரும் மறந்துட்டாங்க அப்பா, ஆனா நீர் எங்களை மறக்கல. ஆமென். கைகளை ஊத்தி சொல்லலாமா? மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஆண்டவரே அப்பா, மனுஷன் எங்களை மறந்தாலும் நீர் எங்களை மறக்கலாம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை தேடிதான் வந்துரு ஆண்டவரே. அப்பா, என்ன சூழ்நிலையில பிள்ளைங்க வந்திருக்காங்கன்னு தெரியலப்பா, நீர் கூட இருந்து நடத்துங்கப்பா, நீர் நடத்துங்க. நீர் வந்தால் மாத்திரம் போதும் அப்பா. எல்லா சூழ்நிலைகளும் அப்பா எங்கள் வாழ்க்கையில மாறும், எல்லா பிரச்சனைகளும் எல்லா குழப்பங்களும் மாறும் அப்பா. ஆமென். துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் 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 அப்பா. இன்னொரு தடவை சொல்லலாமா? இசப்பா, நான் உங்களை மறக்க மாட்டேன் அப்பா. ஆண்டவர், நான் மனுஷங்கள் நம்பினேன் ஆண்டவர், நான் வேஸ்ட். ஆனா நான் உங்களை நம்பினா அதற்கான பலன் கண்டிப்பா உண்டப்பா. எல்லாரும் சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி கண்களை மூடி விசுவாசத்தோட சொல்லுவோமா? மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே முழு இதயத்தோட அப்பா உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன் அப்பா. துதிப்பேன் துதிப்பேன் என் முழு
நீர் எங்களை மறக்கலாம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன் செல்லுங்க அப்பா. எங்களுடைய கோணலான பாதைகள் எல்லாமே செவ்வையாய் நீர் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. நீர் முன் செல்லுங்க அப்பா, நாங்கள் பின்னாடி வர்றோம் அப்பா. ஆண்டவரே எங்களை மறைச்சு அப்பா ஆண்டவரே உங்களுடைய நாம மகிமை மட்டும் அப்பா வெளிப்படட்டும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நடத்துங்க அப்பா. மீதமுள்ள ஒவ்வொரு செக்ஷனையும் நீங்கள் ஆசீர்வதிச்சு தாங்க அப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாமா? இவ்வளோ நேரம் நல்லா ஆராதிச்சோம் இல்லையா? நல்ல பாடல், நல்ல துதி மூலமா எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு? ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இப்போவும் நம்ம அடுத்த செக்ஷனுக்குள்ள போகிறோம். நம்ம யூத் டீம் இப்போ உங்களுக்கு ஒரு நாடகம் மூலமா ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்ல போறாங்க. எல்லாரும் பார்க்க ரெடியா இருக்கீங்களா? ரெடியா? ரெடி இல்லையா? எல்லாரும் நல்லா கவனமா பாருங்க. வெல்கம் பண்ணிடலாமா? கிளாப் பண்ணி நம்ம யூத் டீமை. நம்ம வழக்கம் போல் ஃபோன் யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? மணி எத்தனை? 6 மணி ஆயிடுச்சா? சரி, கேம் விளையாடுற நேரம் வந்துடுச்சு. கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். சரி, உட்காந்தே பார்ப்போம். இசப்பா, எந்த பிளேயரை இறக்கலாம்? இவன் இறக்கியாச்சு. வந்தான். டேய் ஒழுங்கா சுடுற. இவனை போய் இறக்கணும் பேரு. விளையாட தெரியுதா? சை, சுடு 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 சுடு. அவன் 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 அப்படிடா அப்படிடா. ஷோ, இவனை இறக்கி நம்ம தான் லாஸ்ட்ல அவுட்டு. வேஸ்ட்டு. ஐயோ, என்ன பண்ண? விடிஞ்சதுலேருந்து ஃபோனை தான் நோண்டிட்டு இருக்க. அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு உனக்கு தோணுதா? அம்மா வேற. என்னம்மா எப்ப பார்த்தாலும் ஃபோனும் கையுமா தான் இருக்கா? ஏதாவது புக் எடுத்து படிக்கிறியா? உன்ன மாதிரி இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் படிச்சு நல்ல மார்க் எடுக்காங்க. நீ இருக்கே பக்கத்து வீட்டு பொண்ணை பாத்தியா? போதுமா? எப்ப பார்த்தாலும் நீ பக்கத்து வீட்டு பொண்ணு தான் சொல்றீங்க. என்ன பத்தி என்னைக்காவது பேசிருக்கீங்களா? பொண்ணு பாத்தியா? புக் எடுத்து படிச்சு நல்ல மார்க் எடுத்து நீ இருக்கே 10 15 எடுத்துட்டு வர. ஃபர்ஸ்ட் அந்த போனை நவுத்தி வச்சுட்டு படிக்கிற வேலையை பாரு. நான் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அம்மாக்கு வேற வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டு பொண்ணையே கம்பேரிசன். நம்மளை பத்தி என்னைக்கு தான் யோசிப்பாங்க? பக்கத்து வீட்டு பிள்ளை அந்த பிள்ளை எப்படி படிக்கிறா, அந்த பிள்ளை என்ன வேலைக்கு போறான்னு பாருங்க. ஸோ நம்மளுக்கும் வேலை வெட்டி எதுவும் இல்லை, வெட்டியா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணாம வேற இருக்க முடியாது. வீட்டுல நிம்மதியே இல்லாம போச்சு. எங்க போறது? ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாதான் நிம்மதியா இருக்கும். என்ன ஃப்ரெண்டு ஃபோன் பண்ண மாதிரி இருக்கு? ஹலோ, சொல்றீ? எங்க இருக்க? நானா வீட்டில் தாண்டி இருக்கேன். சம்போக்கா, ஏன்? சரிடி, எங்க அம்மா வேற தொணன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்கடி. சரி, வர்றேன்டி. அம்மா வர்றதுக்குள்ள ஓடி வேண்டிதான். அது ஒன்றும் இல்லைம்மா, பக்கத்து வீட்டு பிள்ளைன்னு சொல்லி கம்பேர் பண்ணீங்களா, அந்த பிள்ளை கூட வந்து படிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். தேடி வந்தது சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்னை சரி படிக்க போங்க, நான் படிக்கிறேன். என்ன தேடுவத நீங்க நிறுத்தல. உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல. உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க. உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. ஹாய்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா நீரென்ன மறக்க என்ன எப்படி இருக்கீங்க? இருக்கீங்களா? ஏக்கமுள்ள ஜாலியா இருக்கீங்க. நீரென்ன வெறுக்கல. தள்ளி போகல. கால்கடக்க எனக்காக நான் தானே ஒர்க் பண்றேன். எஸ் ஒர்க் பண்றேன். ஜாலியா இருக்கேன்ப்பா. வீட்டுல ஒர்க் இல்லை, ஆனாலும் சும்மா இருக்கேன். ஜாலியா இருக்கேன்ப்பா. என்ன வேலை செய்ற? எவ்வளவு சம்பளம்? நானா ஒரு IT கம்பெனியில் 20K சார். அப்போ இன்னைக்கு நீ தான் ட்ரீட், ஓகேவா? இன்னைக்கு நீ தான் ட்ரீட். கண்டிப்பா வச்சிருக்கேன். சரி, போயிட்டு வரேன். பை. பாய். கல்லெறியும் கூட்டத்தின் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த வீட்டுல போய் நம்ம போய் பிறந்துட்டோம். நம்ம அம்மா என்னடானா எப்ப பார்த்தா இதை பண்ண
பண்ணாத அதை பண்ணாத என் கரம் பிடித்து தூக்கி கரைகளெல்லாம் நீக்கி நீர் என் கரம் பிடித்து தூக்கி நீர் என் கரைகளெல்லாம் நீக்கி நீர் பிள்ளையாக மாற்றி விட்டீரே என்னை தொல்லாத தகப்பன் நீரே நீங்க வச்சு முடிச்சிட்டீங்களா? இயேசு என்ன மறக்கல என்னை விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால எங்கேதான் நீங்க நீ என்ன வெறுக்கல தள்ளி தூரம் போகல கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க இயேசு என்ன மறக்கல என்னை விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால எங்கேதான் சரிக்கா. தேடி வந்தீங்க 100 பேரை தேடி நீங்க போகல தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க பக்கத்து வீட்டுக்காக நீசல் மறக்கல என்னை விட்டு விலகல நம்ம லைஃப் என்ன ஆக போகுது ஒண்ணுமே புரியல. எங்கேதான் உண்மையில நம்ம இந்த குடும்பத்துக்கு வாரமா தான் இருக்கும், வேலைக்கு நம்ம லைஃப் போகல கிறிஸ்மஸ் வேற வருது. பக்கத்து வீட்டுல ட்ரெஸ் எடுத்துட்டேலாம் சொல்றாங்க. என் தம்பி தங்கச்சிக்கு நான் எப்படி ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போறேன்? நம்ம மட்டும்தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். எங்க தான் போறது வேற தெரியல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போனா அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. அவங்க நினைச்ச டைம்ல வெளியே போறாங்க, எங்க எப்போ நினைச்சாலும் வெளியே போயிடுறாங்க, வெளியே போய் சாப்பிட்றாங்க, ஆசையா எதுனாலும் வாங்க கேட்டா வாங்கி கொடுக்குறாங்க, நல்ல ட்ரெஸ் போடுறாங்க. ஆனா இந்த பழைய ட்ரெஸ் தான் நான் டெய்லியும் போடுறேன். சிறந்ததெல்லாம் இந்த அம்மாவுக்கும் இந்த கம்பேரிசன் அவ்வளவுதான். சரி, நம்ம தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். எல்லாரும் அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போகலாம். சரி, ஃபோன் பண்ணி பார்த்துடலாம். இருக்க தரமிழந்த என்னை தேடி வந்தது எங்க போகுது? என்னை வேற யார்கிட்டயும் தேடுவத பேசிட்டு நீங்க நிறுத்தல உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல என்னை தேடுவத நீங்க நிறுத்தல உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல புதிய எந்த கஷ்டமான கால் பண்ணி சொன்னாங்க. ஆனா யாரும் phone எடுக்கல. உங்களுக்கு வேற என்ன ஆச்சுன்னு தெரியல. மெசேஜ் வேற பண்ணல 2 டேஸா. சரி, போய் பார்த்துட்டு வந்துருவோம். நீர் என்ன மறக்கல என்னை விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால எங்கேதான் நீங்க நீ என்ன வெறுக்கல தள்ளி தூரம் போகல கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க பிருந்தா, மா, ஹாய். என்ன எப்படி இருக்க? என்னடி அழுதியா? அழுதல. ஏன் இப்படி சொல்லு? கூட்டத்தின் முன்னே இல்ல பிருந்தா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா தானே இருக்க. என்னோட லைஃப் மட்டும் தான் அப்படி இருக்குன்னு நினைச்சு சொன்னேன். கூட்டத்தின் முன்னே ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அப்போ நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? நம்மளே மாதிரி கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்களா? பிடித்து தூக்கி நீர் என் சரி, வா, போயிட்டு பார்க்கலாம், வா. என் கரம் பிடித்து தூக்கி நீர் என்னை தள்ளாத தகப்பன் நீரே எத்தனை வாட்டி ஃபோன் எடுத்துட்டே இயேசு என்ன மறக்கல என்னை விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால எங்கேதான் நீங்க நீ என்ன வெறுக்கல தள்ளி தூரம் போகல அபி, ஏ அபி, என்னடி பண்ற? தாண்டி வந்தீங்க இப்படி வெட்டி வச்சிருக்க. இயேசு என்ன மறக்கல என்னை விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால எங்கேதான் நீங்க அபி, அப்படிலாம் பேசாத அபி. ஏன் அபி இப்படிலாம் கையெல்லாம் கிழிச்சு வச்சிருக்க? கால் கடக்க நிம்மதியே இல்லை. நம்ம எல்லாருமே மறந்து போயிட்டாங்களா? வந்தீங்க அழாத அபி. என்னாச்சு அபி? அதுக்கு நீ இப்படி பண்ணுவியா? அழாத. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடல் தாண்டி எனக்காக வந்தீங்க நான் பண்ணாத உதவியே கிடையாது அவங்களுக்கு. ஆனா என் அன்பை அவங்க புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்காங்க.
சரி விடு அபி விடு, வா போலாம், வா ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது போயிட்டு வரும், வா. நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. சுமித்ரா அக்காவின் வாழ்க்கை. என்ன டைம் ஆச்சு? ஐயோ ரொம்ப டைம் ஆச்சே. அப்பா வேற வரதுக்கு லேட் ஆகுது. கண்டிப்பா குடிச்சிட்டு தான் வருவாருன்னு நினைக்கிறேன். வந்தா வேற அடிப்பாரு. சரி சீக்கிரம் அந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணு. நான் சீக்கிரம் குடிச்சிட்டு இருக்கேன். Private Detective Tony Josalula from Mexico. Sir, நான் இந்த சகாயமான வேலை. சீக்கிரம் அப்பா வந்தா அப்புறம் திட்டுவாரு. சரியா? ஐயோ சாப்பாடு கிடையாது. அப்பா வந்தாரா? நிமிஷத்துல இருப்பா. இப்போ வேணும். Slow motion എടുത്തോ. போங்கடே. ஐயோ அப்பா அடிக்காதீங்கப்பா. ഇന്റർനാഷണൽ സ്മഗ്ലിംഗ് പിടിച്ച அப்பா നമ്മളാരാ? அடிக்காதீங்கப்பா. നമ്മളാരാ? ஐயோ. ഇന്റർനാഷണൽ ഡിറ്റക്റ്റീവ്. ஏய் வணக்கம். കൊയ്യാ. சார் போங்கடே. அப்பா அடிக்காதீங்கப்பா. அடிக்காதீங்கப்பா. ஏய். இப்போ வருவேன். என்ன நடக்குதுங்க? எங்க வாழ்க்கை டெய்லி இப்படிதாண்டி போய்கிட்டு இருக்குது. டெய்லி எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு. நீ ஒரு நாளுமே இதை ஷேர் பண்ணதே இல்லையே. என் வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு. காரணமே இல்லாம நாங்க 2 பேரும் அடி வாங்கிட்டு இருக்கோம். என்னோட சேர்ந்து என் தங்கச்சியும் அடி வாங்கிட்டு இருக்கிறா டெய்லி. எங்க அப்பாவை திருத்தவே முடியல. நம்ம வாழ்க்கைக்கு என்னதான் சொல்யூஷன்? நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்கல்ல? வேலை எப்படி போயிட்டு இருக்கு? ஜாலியா அத இருக்கியா? புரியாம பயந்து என்னடி ஆச்சு? தெரிஞ்சோ நான் அப்படியா? அச்சச்சோ. போனேன். ஏன் உன் முகம் என்னாச்சு? உனக்கு அத என்னாச்சு? புரியாம பயந்து நின்னேன். 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. யார் வாழ்க்கையிலும் நிம்மதியே இல்லைல்ல. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, வேலைக்கு போறவங்க ஏக்கமுள்ள கண்ணால புலம்புறாங்க. சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சீங்க எல்லாருமே இப்படி சோகமா நீர் இருக்கீங்க. என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, இல்லையா? கால் கடக்க எனக்காக நம்மளுக்கு வாழ்க்கையில சொல்யூஷனே இல்லையா? என்ன பண்றது தெரியல. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? உங்களை எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்க மேல யாரும் அன்பு செலுத்தலன்னு நினைக்கிறீங்களா? உங்களை கார்னர் பண்றாங்களா? உங்களை வந்து ஒரு இழிவா நினைக்கிறாங்களா? இந்த உலகத்துல இருக்க மனுஷங்களோ, உங்க ஃப்ரெண்ட்ஸோ, உங்க உறவினர்களோ, நீங்க ரொம்ப பாசம் வச்சிருக்கவங்களோ உங்ககிட்ட அப்படி பண்ணலாம். ஆனா உங்களை மறக்காதவங்க, உங்களுக்கு ரொம்ப அன்பு செலுத்துறவங்க, உங்களை எப்பவுமே அவங்க உள்ளங்கையில வரைஞ்சி பார்த்துட்டு இருக்கவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள நினைச்சு நீங்க இனிமே ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க எடுத்துருங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? நம்மளை படைச்ச நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் இருக்கும்போது நீங்க எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கவலைப்படுறீங்க? எல்லா பிரச்சனையும் அவர் பார்த்துக்குவாரா? எல்லா பிரச்சனையும் அவர் பாதத்துல வைங்க. அவர் உங்களை பார்த்துக்குவார். இங்க வந்திருக்கிற உங்க எல்லாட்டையுமே சொல்றேன், உங்க லைஃப்லயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், அப்படிதானே? உங்க லைஃப்ல இருக்க எல்லா பிரச்சனைகளையும் அவருடைய பாதத்துல வைங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் பார்த்துக்கொள்வார். உங்களை மறக்காம உங்களை எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு தேவன் உண்டு. அவரை தேடுங்க, அவரை நம்பிடுங்க. அவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கிட் எப்படி இருந்துச்சு? புரிஞ்சுதா? நல்லா இருந்துச்சா? இப்போ உங்களை சின்னதாக என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நம்ம பெனினு வரப்போகிறோம். பெனினு உங்களுக்காக ஒரு கேமோட வரோம். எல்லாரும் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாமா? ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சா எல்லாருக்கும்? பாட்டு ப்ரைஸ் கார்டு. ஒரு சின்ன கேம் ஒன்று விளையாடுவோமா? நான் கீழே வந்துடுறேன், எல்லோரும் இல்லை வேணாம் மேலே நிற்க, எல்லோரும் எந்திரிச்சு நிற்போமா இருக்கிற இடத்துல. ஒரு சின்ன கேம், பெருசாக ஒன்றும் இல்லை. என்னென்னா என் கையில் இந்த பால் தெரியுதா? இப்போ இந்த பால் என்னென்னா நான் பவுன்ஸ் பண்ணுவேன். பவுன்ஸ் அது பிச் ஆகிற டைமில் நீங்கள் கிளாப் பண்ணணும். பெருசாக இல்லை, சிம்பிள். கிளாப் பண்ணாதவங்க உங்கள் மனசாட்சி படி உட்காந்துடணும். இல்லை நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. மற்றபடி நான் போடுற மாதிரி போடாமலும் இருப்பேன். அப்படி போடுற டைமில் கிளாப் பண்ணுறவங்களும் உங்கள் மனசாட்சி தொட்டு உட்காந்துடணும். ஒரு ட்ரையல் பார்ப்போம். குட்.
எல்லாம் சும்மானத்துக்கு கிளாப் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகே, கேம் ஸ்டார்ட். பால் தெரியுதா எல்லாருக்கும்? இங்கே பிச் பண்ணவா? அவுட் ஆனவங்களும் உட்காருங்க பார்ப்போம். எல்லாரும் எந்திரிங்க. வேண்டாமா? சரி, நம்மகிட்ட 2 கண்டஸ்டன்ட் இருக்காங்க, விளையாடுங்க. ஹாய். ஸோ வின்னர் சிஜு அண்ணே. கிளாப் பண்ணுங்க எல்லாரும். எல்லோரும் கேம் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம இந்த கூடுகையோட ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ளே போக போகிறோம். நமக்கான சிறப்பு தேவ வார்த்தையை கொண்டு வரதுக்காக நம்ம சபையின் போதகர் ரெவரண்ட் பெகின் சாமுவேல் அவர்களே கரங்கள் தட்டி வெல்கம் பண்ணலாமா? ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு 2-3 பேருக்கு கை கொடுத்து ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிடலாமா? மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நானும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஸோ இது ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் தான். ப்ளஸ் நம்ம யூத்தாக சேர்ந்து இந்த நாட்டில் இந்த மாதத்தில் நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். உங்கள் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வச்சுருக்கிறார். பைபிளில் இருந்து ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் சத்தமாக வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று யார் சொல்கிறா? கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இந்த வசனம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வாலிபர்களாகிய நம்ம எல்லாரும் என்ன பாருங்க, வாலிபர்களாகிய நம்ம எல்லாருக்குமே நினைவுகள் உண்டு. இமேஜினேஷன், நான் எப்படி இருக்கணும், என்னவாகணும், எப்படி மாறணும். நம்ம எல்லாருக்கும் இந்த இமேஜினேஷன், நான் இப்படி மாறினா நல்லாயிருக்கும், அப்படி மாறினா நல்லாயிருக்கும், டாக்டர் ஆனால் நல்லாயிருக்கும், இன்ஜினியர் ஆனால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் பலவிதமான நினைவுகளை நாம் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் ஓன் வே அப்படின்னு ஒன்று உண்டு, சொந்த வழி இல்லையா? நான் இந்த வழியில் போகிறேன், நான் வெற்றி பெறுவேன், நான் சாதிச்சிருவேன், நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். ஸோ நம்ம எல்லாருக்கும் நினைவுகள் இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் வழிகள் இருக்கிறது. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு மாதிரி நெகட்டிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? உன் நினைவுலாம் என் நினைவு என்ன செய்யாது, கிடையாது. உன் வழிகள் என் வழிகளும் அல்ல அப்படின்னு யார் சொல்கிறா? சொல்லுங்க. கடவுள் சொல்கிறாரு. கடவுள் சொல்ற, நீ நினச்சது நடக்கும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் நடக்காது. நீ போகிற வழியில் சக்ஸஸ் ஆகிடலாம் நினைக்கிறியா? அதெல்லாம் முடியாது. அப்படிங்க. அப்போ நம்ம நினைவுலாம் என்ன ஆக போகுது, நம்ம வழிகள் என்ன ஆக போகுது, நம்ம எதிர்காலம் என்ன ஆக போகுது அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கேள்விக்குறியாகலாம். ஆனால் கடவுள் அதுக்கு அடுத்த வசனத்தில் இப்படியா சொல்கிறாரு, நீங்கள் ஒருவேளை நான் தோற்று போயிடுவேனோ, நான் நினச்சது நடக்காதோ, நான் வழிகள் தவறான வழியில் போயிட்டேனோ, இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் அடுத்த வசனத்தில். வேர்ஸ் 9ல் கர்த்தர் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? வாசிங்க பார்க்கலாம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் என்ன செய்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறதுன்னு அதே ஆண்டவர் சொல்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் நினைவு நடக்காது, உன் வழி வாய்க்காது அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. நீ என் கரத்துல உன்னை ஒப்பு கொடுத்தனா உன் வாழ்க்கைய நீ நினைக்கிறத விட more than 1000 times. பூமிக்கு வானம் எவ்வளோ உயரம்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கேருந்து வானம் எவ்வளோ உயரம் சொல்லுங்க பார்க்கலாம். தெரியாதா? நீங்கள் போக போக போய்கிட்டே இருக்கும். இன்னைக்கு கடவுள் சொல்றாரு, என்னுடைய பிள்ளையா,
என் கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளையா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா கடவுள் சொல்றாரு, நீ நினைச்சிருக்க பாரு, அந்த நினைவை விட நான் நினைச்சிருக்கிற நினைவு வானளாவிய உயர்ந்ததுங்கிறாரு. நீ போற வழியை விட நான் உன்னை நடத்துற வழி வானளாவிய உயர்ந்ததுங்கிறாரு. கடவுள் உங்களை குறிச்சு ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறாரு. அது எந்த விதத்திலையும் எந்த மனுஷனுடைய கற்பனையிலையும் எட்ட முடியாத ஒரு உயர்வை, ஒரு மேன்மையை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க நினைக்கிறதெல்லாம் சாதாரணமானது, நீங்க பிரயாசப்படுறதெல்லாம் சாதாரணமானது. ஆனா உங்களை குறித்து கடவுள் ஒரு உயர்ந்த நினைவை வச்சிருக்கிறாரு. அதை தான் இன்னைக்கு நான் உங்களோட கொஞ்ச நேரம் பேச போறேன். உதாரணமா ஒரு கிரிக்கெட்டை உங்க மத்தியில் நான் எக்ஸாம்பிளா சொல்ல போறேன். எத்தனை பேருக்கு கிரிக்கெட் தெரியும்? கை வைத்து காமிங்க பார்க்கலாம். நல்ல கையை உயர்த்தணும். உயர்த்தலைன்னா அடுத்த கேள்வி கேட்பேன். கிரிக்கெட்டு தெரியாதா அப்படின்ட்டு அடுத்த கேள்வி கேட்பேன். கிரிக்கெட் தெரியுமா? கை வைத்துங்க. தெரியுமா? ரைட். ஒரே ஒரு தங்கச்சை தவிர அவளுக்கு கிரிக்கெட்னா என்னன்னே என்ன செய்யாது, தெரியாதுல்லம்மா. ஒன்னதான். அவள் இந்த உலகத்திலே இல்லை, அவள் வானத்துக்கு போயிட்டா. இங்கே தான் இருக்கியா? கிரிக்கெட் தெரியுமா? தெரியுமா? கை உயர்த்தலை. சரி, கிரிக்கெட் இந்த கேம் தான் கிரிக்கெட். இந்த பேட்டை வச்சுப்பாங்க, ஒரு பெரிய இவ்வளோ பெரிய பால் வச்சுருப்பாங்க, அடிப்பாங்க, அப்படி தானே? இவ்வளோ பெரிய பால் கிடையாதா? ஓ, சின்ன பால் வச்சு தான் எறிவாங்க. ஓகே, இந்த கேம் விளையாட 5 பேர் தேவை, அப்படி தானே? இல்லையா? எத்தனை பேர் தேவை? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறீங்களா? சரி, 11 பேர் தேவை. ஸோ இந்த கிரிக்கெட் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது. இப்போ டிவியை திறந்தாலே எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு மேட்ச்சு நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த கிரிக்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கேரக்டர்ஸை நான் உங்கள் மத்தியில் காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் அதை நீங்கள் எனக்கு சொல்லணும், ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்லைடு நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்குறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கல, சத்தமாக சொல்லணும். ஸ்டேடியம் வேற, கிரவுண்டு வேற. கேட்கல. ஃபீல்டிங், ஃபீல்டிங், ஃபீல்டு பயங்கரம் அப்பா. வேற வேற என்ன பார்க்குறீங்க? என்னங்க? ஆடியன்ஸ். கரெக்ட். அடுத்த ஸ்லைட் போடுங்க பார்க்கலாம். இந்த ஒரு மேட்ச் நடக்கு, லட்சக்கணக்கான ஜனங்கள் உட்கார்ந்து அந்த மேட்ச் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, பார்த்துருக்கு. ஒரு குரூப் மேட்சை பார்க்குற ஒரு குரூப்பை நம்ம இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது கிரிக்கெட் அப்படின்னா அடுத்தது ஒருத்தரை பற்றி பார்க்குறோம். இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? கேட்கல, சத்தமாக சொல்லுங்க. கமெண்ட்ரி. வெரி குட். யாரை பற்றி கமெண்ட்ரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க? அந்த கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருக்கிறவங்கள பற்றி. ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கு, ஒரு கூட்டம் புகழ்ந்துட்டு இருக்கு. வாவ், இட்ஸ் a great four, it's a huge six, ho 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 அப்படின்னு சொல்லி தமிழ் கமெண்ட்ரி அதை விட காமெடியா இருக்கும். ஓ, சீக்கிரம் மேட்சை முடிக்கப்பா, பிரியாணி சாப்பிட போனோம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கமெண்ட்ரி பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த கமெண்டேட்டர்ஸ், அப்படி ஒரு டீம் அங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தா அங்க நடந்துட்டு இருக்குது. அடுத்து மூணாவது ஒரு ஸ்லைடு பார்க்கிறோம். இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கல. என்னது? இந்த பக்கம் தான் யாரோ என்னமோ சொல்றாங்க. என்னது? ஐயோ, அந்த சத்தமும் வரலையே. சும்மா சொல்லு, தப்போ ரைட்டோ சத்தமா சொல்லு. சொல்லுங்க, என்ன பாக்குறீங்க? பால எடுத்து பால் பாய். நந்தினி, நந்தினிக்கு ஒரு கை தட்டிடுங்க பார்க்கலாம். அவதான் கரெக்டா பாக்குறா. அங்க ஒரு பால் பாய பாக்குறா. யார பாக்குறா? பால் பாய பாக்குறா. அவனுடைய வேலை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உள்ள இருக்கிற பிளேயர்ஸ் சும்மா சும்மா வெளியே வெளியே என்ன செய்வாங்க, அடிப்பானுங்க. அவனுங்க கைக்கு போற பாலை பிடிச்சு பிடிச்சு என்ன செய்யணும், தூக்கி தூக்கி உள்ள போடணும். இன்னும் நல்லா விளையாடுங்க, இன்னும் நல்லா விளையாடுங்க, இந்தாங்க பால், இன்னும் 2 6 அடிங்க, இன்னும் 2 4 அடிங்க. இவங்க பால் பொறுக்கி போடுற ஒரு குரூப் இங்க நிக்குது. சரி, அடுத்து நாலாவது ஒருத்தரை பார்ப்போம். யாருங்க? கேட்கல. அம்பையர். அம்பையருடைய காரியம் என்னன்னா ஜட்ஜ் பண்றது. இது 4-ஆ, இது 6-ஆ, இது அவுட்டா, இவர் எப்படி விளையாடுறாரு, போட்ட பால் ஒய்டா,
ஆஃப் சைடா, லெக் சைடா, என் தலைக்கு மேல போச்சா, காலுக்கு கீழே போச்சா, உருண்டு போச்சா, இதெல்லாம் ஜட்ஜ் பண்ற ஒரு அம்பையர் அங்க என்ன செய்யறாரு, நின்னுட்டு இருக்கிறார். வெரி குட், கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க. அடுத்தது ஒரு ஸ்லைடு பார்க்க போறோம். சொல்லுங்க, யாருங்க இது? என்னது? சத்தம் இப்பதான் வருது எல்லாம் அப்படியே. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, யாரு? விராட் கோலி. அடுத்தது MS தோனி. சோ இவங்க யாருங்க? பிளேயர்ஸ். வெரி குட், சூப்பரா சொன்னீங்க, பிளேயர்ஸ். இப்போ நம்ம நிறைய ஸ்லைடு பார்த்தோம். ஒன்னு பார்த்தோம் ஆடியன்ஸ் பார்த்தோம். யார பார்க்கறாங்க? இந்த பிளேயர்ஸை பார்க்கறாங்க. அடுத்தது ஒரு குரூப்பை பார்த்தோம். அவங்க யாருன்னா மைக்க கையில வச்சு கமெண்ட்ரி கொடுக்கறவங்க. யாரை பத்தி கொடுக்கறாங்க? இந்த பிளேயர்ஸை பத்தி கொடுக்கறாங்க. அடுத்து ஒரு ஸ்லைட பார்த்தோம். அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பால் எடுத்து என்ன செஞ்சாங்க? ஹெல்ப் பண்ணாங்க. யாருக்கு ஹெல்ப் பண்ணாங்க? இந்த பிளேயர்ஸுக்கு தான் ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்து ஒரு டீமை பார்த்தோம். அவங்க யாரு? அம்பையர். யாருக்காக அம்பையரா நின்னாங்க? இந்த பிளேயர்ஸ்க்காக தான் அம்பையரா நின்னாங்க. இந்த பிளேயர்ஸ் அந்த கிரவுண்ட்ல நடுவுல நின்று என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, whom do you want to become? நீங்கள் யாராக விரும்புகிறீர்கள்? நீங்கள் யாராக மாற விரும்புகிறீர்கள்? இன்னைக்கு நீ ஆடியன்ஸ் அந்த கேலரியில உட்கார்ந்து மேட்ச் பார்க்கிற ஒரு பார்வையாளனா நீ உட்காரணும்னு விரும்புறியா? அல்லது அந்த ஏசி ரூம்ல உட்கார்ந்து எனக்கு ஒரு பெரிய போஸ்டிங் தந்திருக்கிறாங்க, நான் தான் கமாண்டேட்டர் சொல்லி எவனோ விளையாடுற ஒருத்தனுக்காக, எவனோ சாதிச்சிட்டு இருக்கிற ஒருத்தனுக்காக, எவனோ தன்னுடைய பெயர் புகழை ஸ்தாபிச்சிட்டு இருக்கிற ஒருத்தனை பத்தி விமர்சனம் பண்ணுகிற ஒருவனா சேர்ல உட்காரணும்னு விரும்புறியா? அல்லது யாரோ ஒருவர் நல்லா விளையாடுறதுக்கு கமான், இன்னும் சூப்பர் சூப்பர், இந்த பாலை எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்துகிறவனாக நீ இருக்கணும்னு நினைக்கிறியா? அல்லது அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ற, நீங்க அவுட்டுங்க, நீங்க தப்பா பண்ணிட்டீங்க, நீங்க அடிச்சது சரியில்லைங்க, இப்போ நீங்க அடிச்சது சூப்பருங்க, இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ற ஒரு அம்பையரா இருக்கணும்னு நினைக்கிறியா? அல்லது எல்லாருடைய கண்களும் என்ன மட்டும்தான் பார்க்கணும்னு நடுவுல நின்று விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு பிளேயரா நீ இருக்கணும்னு விரும்புறியா? இன்னைக்கு நீ யாரா இருக்க விரும்புற? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கல, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல நீ எந்த இடத்துல இருக்கிறன்னு எனக்கு தெரியாது. ஆனா கடவுள் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் வழிகளை பார்க்கலும் என் வழிகள், உன் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள். எவ்வளவு பெருசு தெரியுமா? நான் உன்னை ஒரு அம்பையரா, நான் ஒரு ஆடியன்ஸா, நான் உன்னை ஒரு கமாண்டேட்டரா, நான் உன்னை பால் பாயா வைக்கணுங்கிறது என் திட்டம் இல்லை. எல்லா கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தி எல்லாரும் பார்க்கிற மாதிரி நடுவுல நின்று பிரகாசிக்கிற ஒரு வீரனா, வீராங்கனையா நீ நிக்கணும்னு கடவுள் உன்னை குறித்து வானலாவிய ஒரு திட்டத்தை கடவுள் வச்சிருக்கிறாரு. நீ உன்னை குறித்து தாழ்வா நினைக்காத, உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. உனக்கு ஒருவேளை படிப்பு இல்லாம இருக்கலாம், உனக்கு ஞானம் இல்லாம இருக்கலாம், நீ ஒருவேளை சாதிக்காத ஒரு பர்சனா இருக்கலாம், திறமை இல்லாதவனா இருக்கலாம், தாளந்து இல்லாதவனா இருக்கலாம். நான் முயற்சி பண்றேன், ஆனால் என்னால முடியல. ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு கடவுளுடைய சித்தத்துக்கு, கடவுளுடைய விருப்பத்துக்கு, இயேசுவினுடைய அவருடைய கையில உன்னை நீ அர்ப்பணம் பண்ணுவனா, கடவுள் உன்னை மற்றவங்களை பார்க்க கடவுள் உன்னை வைக்க மாட்டாரு. அநேகர் உன்னை பார்க்கிற மாதிரி, உன்னை விமர்சனம் பண்ற மாதிரி, உன்னை ஜட்ஜ் பண்ற மாதிரி, உனக்கு பாலை தூக்கி போடுற மாதிரி லட்சக்கணக்கான கண்கள் உன்னை ஆர்வத்தோடு கை தட்டி வேடிக்கை பார்க்கிற மாதிரி நடுவுல நின்று பிரகாசிக்கத்தக்கதாக கர்த்தர் உன்னை உயர்ந்த நிலையில, வானலாவிய அளவுல கர்த்தர் உன்னை உயர்த்த கடவுள் விரும்புகிறார். விரும்புறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாயின்னு கடவுள் சொல்ற. கையை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி
ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீ ஆசீர்வாதமா இருப்பா, நீ பேர் புகழோடு வாழுவா. உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்களை சபிப்பேன். ஓ ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில என்ன நன்மை வேணுமோ அந்த நன்மையை நான் உனக்கு தருவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கல. இன்னைக்கு கடவுளுடைய சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறியா? இன்னைக்கு நீ ஒரு ஹீரோவா இருக்கணும்னு விரும்புறியா? எங்க ஊர் பக்கத்துல மேட்ச் நடக்கு பாஸ்டர், 2000 ரூபாய் டிக்கெட் எடுத்து நான் போய் இந்தியா விளையாடுற மேட்ச்ல பங்கு பெற்றுட்டேன். அடச்சி, கடவுள் உன்னை பத்தி அப்படி நினைக்கலப்பா. கடவுள் உன்னை உனக்காக லட்சக்கணக்கான பேரு டிக்கெட் எடுத்துட்டு வந்து லைன்ல நிக்கணும்னு கடவுள் உன்னை குறிச்சு நினைச்சிருக்கிறாரு. உன் வாழ்க்கையை அழிச்சிடாத, உன் வாழ்க்கையை பாதாளத்துல விட்டுறாத, உன் வாழ்க்கையை நெவர் கிவ் அப், உன் வாழ்க்கையை இழந்துடாத, உன் வாழ்க்கையை ஹோல்ட் பண்ணிக்கோ. கடவுள் தன்னுடைய சித்தமான வேலையில மகிமையாய் கர்த்தரை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கும் போது அவருடைய ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா சிம்பிளா உனக்கு புரியுற மாதிரி எளிமையா ஒரு காரியத்தை உன்னோட நான் பேச விரும்புறேன். நம்ம வாழ்க்கையில ஒரு மரத்தை நாம் பார்ப்போம் என்றால் அந்த மரம் எப்படி இருக்கணும்னு நம்ம நினைப்போம்? சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல பச்சை பசேன்னு என்ன செய்யணும்? இருக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நல்ல அழகா என்ன செஞ்சிருக்கணும்? வளர்ந்து இருக்கணும். அடுத்தது நிறைய இலைகள் படவி இருக்கணும். அடுத்தது அதுல என்ன இருக்கணும்? நிறைய பழங்கள் இருக்கணும். போனா பறிச்சு என்ன செய்யணும்? கொய்யா பழத்தை சாப்பிடணும், ஆப்பிள் பழத்தை சாப்பிடணும். இதுதான் ஒரு மரத்தை மற்றவர்கள் பார்க்கிற பார்வையில அது ஆசீர்வாதமா இருப்பது என்று சொல்வாங்க. ஆனா ஒரு மரம் ஆசீர்வாதமா இருப்பது என்பது எங்க இருக்கு தெரியுமா? அந்த கீழே இருட்டு அறையில மறைஞ்சிருக்கிற அனுபவத்துல தன்னுடைய வாழ்க்கையை படர விடுகிற அந்த வேர்ல தான் அந்த மரத்தினுடைய எதிர்காலம் இருக்கு. இன்னைக்கு தம்பி தங்கச்சி, இப்ப உன் வாழ்க்கைய எல்லாருக்கும் வெளிப்படுத்தாத, நீ நல்லா இருக்கிறன்னு காமிக்காத. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் ஸ்கிட் போட்டீங்க, அழகா போட்டீங்க. நானே ரசிச்சேன், என் கண்ணிலேயே கண்ணீர் வந்துருச்சு. அவ்வளோ தத்ரூபமா நடிச்சீங்க உங்க வாழ்க்கை. இன்னைக்கு பாருங்க, அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, ஹே இவ்வளோ கஷ்டமா? என்கிட்ட சொல்லவே இல்லை. ஹே நீ வெளியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற, வெளியே நல்லா இருக்கிற, ஆனா இவ்வளோ கஷ்டமா இருப்பேன்னு எங்களுக்கு தெரியாதப்பா அப்படின்னு அவங்க நடிச்சாங்க. அது நடிப்பினாலும் அதுதான் உண்மை. இன்னைக்கு நீனும் அந்த வெளியில தெரியுற பாரு மரம், அதை தான் நீ வெளிப்படுத்தணும்னு விரும்புற. நான் நல்லவா, நான் பச்சையா தான் இருக்கிறேன், நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன், பாரு பாரு எனக்கும் திறமெல்லாம் இருக்கு, எனக்கும் கனிலாம் இருக்கு, நான் நல்ல மரம் தான், நான் நல்ல மரம் தான், என்ன நம்புங்க அப்படின்னு தான் காமிக்க விரும்புறோம். நல்ல ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், நல்ல ஷூ போடணும்னு நினைக்கிறோம், பிராண்டடா தான் உடுத்தணும்னு நினைக்கிறோம். தப்பு கிடையாது தம்பி, நீ உடுத்தணும் தான், எனக்கும் அதுதான் ஆசை. நீங்களாம் பெஸ்டா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா உடுத்தணும், நல்ல ஹேர் ஸ்டைல் இருக்கணும், முகம் அழகா இருக்கணும், பார்க்கும்போது நீங்க எல்லாரும் புகழ்ற மாதிரி தான் இருக்கணும், அதுதான் என் ஆசை. ஆனா நீ அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ற பாரு. நான் உடுத்துறதுல நான் என்னுடைய வீக்னஸை மறைச்சிருவேன், நான் சிரிக்கிறதுல வீக்னஸை மறைச்சிருவேன், நான் பேசுறதுல காமெடி பண்றதுல நான் என் வீக்னஸை மறைச்சிருவேன். நான் நல்லா இருக்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் காமிப்பேன், திறமையானவங்க மாதிரி தான் காமிப்பேன். நான் சொல்றேன், நீ மாறி காமிக்கலாம். திறமையானவங்க மாதிரி, நல்லவங்க மாதிரி, அழகானவங்க மாதிரி மேக்கப் போட்டுக்கலாம், அம்மாட்ட சண்டை போட்டு ஐபோன் வாங்கிக்கலாம், அப்பாட்ட சண்டை போட்டு நல்ல ஷூ வாங்கிக்கலாம், நல்ல ஷர்ட் வாங்கிக்கலாம், நல்ல பேண்ட் வாங்கிக்கலாம். ஆனா இது உன்னுடைய எதிர்காலம் அல்ல. கடவுள் நினைச்ச நினைவு உன் வாழ்க்கையில நடக்கணும்னா இப்போ நீ கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டாலும் அந்த ரங்கத்துல உன் வேற நீ ஸ்ட்ரென்தன் பண்ணுவனா ஒரு காலம் வரும். அன்னைக்கு கடவுள் விரும்புற மாதிரி உன்னை போல அல்ல, அது மாதிரி அல்ல, அதுவாகவே கடவுள் உன்னை வாழ வைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்ல கையை தட்டி கத்தர துதிங்க பார்க்கலாம். இன்னைக்கு உன் மறைந்திருக்கிற வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடு. யாரும் பார்க்காத இடத்துல நீ எப்படி இருக்கிற,
யாரும் பார்க்காத இடத்துல உன் அந்தரங்கம் எப்படி இருக்கு? யாரும் பார்க்காத அறைக்குள்ளே நீ என்ன செய்கிறாய்? வெளியில நீ எப்படி ஷோ பண்றங்கிறது கடவுளுக்கும் தேவையில்லை, யாருக்கும் தேவையில்லை. வேணா என்ன 4 வாயிங்க ஈனி இழிக்கும் உன்னை பார்த்த உடனே சூப்பர்னு. நானும் என் காலேஜ் ஸ்கூல் லைஃப்ல பிரகாசிக்கணும்னு நினைச்சேன். எங்க ஸ்கூல் ஹோலி அடிமை ஸ்கூலு. பக்காவா நான் படிக்கும் போது ஒரு ஃபுட்பால் டீம் இருந்துச்சு. அந்த ஃபுட்பால் டீம் பிளேயர்ஸ் எல்லாம் இந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க. சிலர் சென்னையில இருக்கிறாங்க, சிலர் மதுரையில இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் விளையாடுவாங்க, நெட்டுக்கு மேல ஏறி போய் அடிப்பாங்க. எனக்கும் ஆசை ஃபுட்பால் விளையாடணும்னு. போய் கேட்பேன், என்ன ஃபுட்பால்ல சேர்த்துக்கோங்கன்னு. அவங்க ஹைட்டு பார்ப்பாங்க, அவங்க இடுப்புக்கு தான் நான் இருப்பேன். அவங்க சொல்லுவாங்க, நீலாம் ஃபுட்பால் விளையாட முடியாது. அன்னைக்கு நான் ஒரு பால் பாய், கோடுக்கு வெளியே தான் நிற்பேன். அவங்க அடிக்கிற அடியில பால் வெளியே வரும், அதை எடுத்துட்டு ஒரு ஷாட் அடிப்பேன். எனக்கு பரம சந்தோஷம். தூக்கி போட்டு 2 கையை வச்சு இப்படி தட்டுவேன். பா, ஏதோ பெரிய இன்டர்நேஷனல் கேம் விளையாண்ட மாதிரி சந்தோஷம். ஆனா உண்மையா சொன்னா நான் பால் பாய். திடீர்னு அந்த கிணத்து பக்கத்துல போகும், இப்ப கிணறு இருக்கான்னு தெரியல, கிணத்து பக்கத்துல போகும், ஓடி போய் அங்கிருந்து ஒரு ஷாட் அடிப்பேன். பறந்து போய் கிரவுண்டுக்குள்ள போய் அந்த ஃபுட்பால் கோர்ட்டுக்குள்ள போய் விழும். எனக்கு சந்தோஷம். நானும் ஃபுட்பால் பிளேயர் தான். ஆனா உண்மையா சொன்னா நான் அன்னைக்கு பால் பாய் தான். எல்லாரும் திறமையானவங்களா இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் பேர் இருந்துச்சு, புகழ் இருந்துச்சு. அதனால அவங்க அந்தரங்கத்தை யோசிக்கவே இல்லை. ஃபுட்பால் கிரவுண்ட்லயே கெட்ட வார்த்தை தான் பேசுவாங்க. ஜான்சன் சார் அடிப்பாரு, திட்டுவாரு, எங்க பிடி சார் கெட்ட வார்த்தை பேசாதானே. ஆனாலும் கெட்ட வார்த்தை, அசுத்தம், எல்லா விதமான காரியங்களும் அவங்ககிட்ட இருந்துச்சு. அன்னைக்கு எனக்கு அந்த இடத்துல ரிஜெக்ஷன், எல்லா இடத்துலயும் ரிஜெக்ஷன். எல்லாரும் தள்ளினாங்க, எல்லாரும் ஒதுக்குனாங்க. எங்க வீட்லயும் எனக்கு வியாதியஸ்தன்கிற சூழ்நிலையில நான் மரணத்தை எதிர்நோக்கினவனா தான் இருந்தேன். எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லைங்கிறதா என்னுடைய அனுபவமா இருந்துச்சு. ஆனா நான் கான்சன்ட்ரேட் பண்ணது அந்த வேற கடவுளுடைய கரத்துல என்னை ஒப்பு கொடுத்தேன். எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடு, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யி, கடவுளை உயர்த்துவாரு, சுகம் தருவாருன்னாங்க. அன்னைக்கு நான் கடவுளுக்கு என்ன ஒப்பு கொடுத்தேன். அன்னைக்கு எல்லாரும் என்ன புகழல, அன்னைக்கு புகழ்ற மாதிரி எனக்கு வாழ்க்கை இல்லை. அன்னைக்கு எனக்கு ஒரு சைக்கிள் கிடையாது, அன்னைக்கு எனக்கு ஒரு டிவிஎஸ் 50 கிடையாது. எங்க அப்பா ஒரு டிவிஎஸ் 50 வச்சிருந்தாங்க, அதை அடின்னு அடிச்சேன். எனக்கு பைக்கு கிடையாது, இன்னைக்கு உங்களுக்கு பைக் இருக்கு. அன்னைக்கு எனக்கு நல்ல ட்ரெஸ் கிடையாது, கஷ்டப்பட்டவங்க கொடுக்குற ட்ரெஸ்ஸை நான் போடுவேன், நான் போட்டிருக்கேன். அந்த ட்ரெஸ் எனக்கு இப்பவும் கஷ்டப்பட்டவங்க எனக்குன்னு சிலவங்க தருவாங்க. பிகின், இந்த ட்ரெஸ் உனக்கு சேருமா பாரு, போட்டுக்கோ அப்படிம்பாங்க. சந்தோஷமா, அது பெரிய பிராண்டடா இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன், வாங்கிட்டு வந்துடுவேன். நேத்து கூட திருச்சியில எங்க அத்தான் கேட்டாரு, எனக்கு இந்த ஷர்ட் ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணாங்க பிகின், எனக்கு இது பெருசா இருக்கு, நீ இதை வச்சுக்கிறியாண்ணா? தாங்க, அந்த ஷர்ட் எனக்கு தாங்க, நான் வச்சுக்கிறேன். நான் போட்டு பார்த்தேன், கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் போட்ட மாதிரி இருந்துச்சு. நான் இன்னைக்கு காலையில் அந்தோனியை கூப்பிட்டேன், அந்தோனி இந்த ட்ரெஸ்ஸை நீ வச்சுக்கிறியான்னு. சரிண்ணே போடியா முன்னாடி. போட்டான், கரெக்டாக இருந்துச்சு. ஆளு மொட்டாவாக இருப்பான்ல நம்ம ஆளு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. வச்சுக்கோ வச்சுக்கோ. கஷ்டப்பட்டவங்க ட்ரெஸ்ஸு, கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்குற வஸ்திரத்தை நானும் போட்டிருக்கிறேன். நானும் ஹல்லேலூயா ஸ்ட்ரீட்ல வர்ற தண்ணியை குடிச்சிருக்கிறேன். செருப்பு இல்லாமல் நடந்த கால்கள் உண்டு. ஏன்னா எங்கள் அப்பாட்ட செருப்பு கேட்டால் எங்கள் அப்பா சொல்லுவார், ஏசுநாதர்கிட்ட கேளு அப்படிம்பார், ஆண்டவர்கிட்ட போய் கேளு. ஜோம் பண்ணணும், அப்பாவுக்கு காசு வர்ற வரைக்கும், வந்த பிறதான் செருப்பு வாங்கி தருவார். ஆண்டவர் தான் என்ன நடத்தினார். அன்னைக்கு பெரிய ஹீரோ கிடையாது. அன்னைக்கு நான் சீன் காமிக்கிறதுக்கு எனக்கு பைக்கு கேட்டேன். நானும் எங்க அப்பாட்ட, எங்க அப்பாவுக்கு வாங்கி தர முடியல அன்னைக்கு பைக்கு. அன்னைக்கு நான் நல்ல ட்ரெஸ் கேட்டேன், அன்னைக்கு எனக்கு ட்ரெஸ் கிடைக்கல. அன்னைக்கு பெரிய கீபோர்டு கேட்டேன், அன்னைக்கு எனக்கு கீபோர்டு கிடைக்கல, ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா என்னைக்கு கடவுளுக்கு நான் ஒப்பு கொடுத்தேனோ, என்னைக்கு அந்த இருளுக்குள் மறைந்திருக்கிற அந்த வேர், அதுக்கு நான் கான்சன்ட்ரேட் பண்ணேனோ, அன்னைக்கு கடவுளை நான் உயர்த்த ஆரம்பிச்சேன். 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது தான் இமுட்டுக்காண்டு கீபோர்டு என் கைக்கு வந்துச்சு. இவ்வளவுதான், 6000 ரூபாய் அந்த கீபோர்டு ரேட்டு. எங்க அப்பா தான் வாங்கி தந்தார். திருச்செந்தூர்ல இருக்கிற பாஸ்டர் செகண்ட் ஹேண்டா அவர் பெரிய கீபோர்டு வாங்குறதுனால சின்ன கீபோர்டை வித்தாரு. அந்த கீபோர்டு தான் என் வீட்டுக்கு வந்துச்சு. அதை ராப்பகலா வந்து தட்டுனேன். ராத்திரி எல்லாரும் தூங்கிடுவாங்க, நான் மட்டும் அந்த ஸ்கிரீன்ல தெரிகிற லைட்டை வச்சு நான் அமைக்கிட்டே இருப்பேன். யாரும் சொல்லி தரல. 10th லீவில் தான் ஒரு மியூசிக் சென்டர் போனேன், கீபோர்டு படித்தேன்.
ட்ரம்ஸ் படிக்கணும்னு ஆசை, கர்த்தர் ட்ரம்ஸ் சொல்லி கொடுத்தார். கிட்டார் படிக்கணும்னு ஆசை, கிட்டார் சொல்லி கொடுத்தார். தபேலா படிக்கணும்னு ஆசை, தபேலா சொல்லி கொடுத்தார். புல்புல் தாரா படிக்கணும்னு ஆசை. என்னன்னு தெரியுமா? ஏதோ புழு புழுன்னு நினைக்காதீங்க, பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஒருத்தர் எனக்கு அந்த புல்புல் தாரா கிஃப்ட் பண்ணாரு, அதை படிச்சேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாட தெரியாது, பாட வச்சார். பிரசங்கிக்க தெரியாது, பிரசங்கிக்க வச்சார். என்ன கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்த ஆரம்பிச்சார். இப்ப சொல்லுவேன், யார் மாதிரி நான் மாறணும்னு நினைச்சனோ இப்ப அவன்லாம் என் இன்னோவா கார் கதவை தட்டுறான். பிகினே, டேய் மாப்பிள்ள, இந்த பிரசங்கம் என்னைக்கு யூடியூப்ல போடுவாங்கன்னு எனக்கு தெரியல, ரெக்கார்ட் பண்றாங்க. என் நண்பன் எவனும் பாத்திரக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் இன்னோவா கார்ல போறேன். அவன் சொல்றான், மாப்பிள்ள டேய் பாரா நீ நல்லா இருக்கிறங்கிறான். இன்னைக்கு அன்னைக்கு பெரிய பெரிய ஃபுட்பால் வாலிபால் பிளேயர்ஸ் இன்னைக்கு சொல்ற, மாப்பிள்ள என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கடா, என்னையும் கவனிச்சுக்கோடா, எனக்கு கொஞ்சம் காஸ்தாடா குடிக்கிறதுக்கு, ஸ்மோக் பண்றதுக்கு. இன்னைக்கு அன்னைக்கு ஹீரோவா இருந்தவன், வெளியில அலங்காரமா இருக்கணும்னு நினைச்சவன், சுத்தி இருக்கிறவங்க விசில் அடிக்கணும்னு நினைச்சவன், அன்னைக்கு எல்லாரும் கை தட்டணும்னு நினைச்சவங்க, டிராஃபி தான் முக்கியம்னு போராடினவன், இன்னைக்கு அவன் அது ஹீரோ அல்ல. என் நினைவு கடவுளுடைய நினைவு, என் வழி கடவுளுடைய வழி. என்னைக்கு அந்த வேருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ அன்னைக்கு கடவுள் வெளியே தெரியும்படியாய் என்னை ஆசீர்வதிப்பார். பாரு, அன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒருத்தனும் உன் பக்கத்துல நிகராக நிற்க முடியாத அளவுக்கு கர்த்தருடைய உயரமாய் உன்னதமாய் வானளாவ கடவுளை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவரா. நல்ல கையை தட்டி அந்த ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொடு, அந்த ஆண்டவருக்கு உன்னை அர்ப்பணி, அந்த ஆண்டவருடைய சமூகத்துல உன்னை ஒப்புக்கொடு. கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார், கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. ஓ நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. உண்மையா உண்மையா கைய உயர்த்தி நீர்மா நான் என்ன வாகனம்னு விரும்புகிற தேவன் நீங்கப்பா. நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் அப்பா. உங்க பிள்ளைங்களை உயர்த்துங்கப்பா. எனக்கு உங்க நினைவு சாதாரணமானது, உன் வழி சாதாரணமானது. மிஞ்சி மிஞ்சி போன ஒரு செல்போன், மிஞ்சி மிஞ்சி போன ஒரு பைக்கு, மிஞ்சி மிஞ்சி போன நல்ல சாப்பாடு, மிஞ்சி மிஞ்சி போன நல்ல ட்ரெஸ், மிஞ்சி மிஞ்சி போன ஒரு ஐடி கம்பெனியில் 1 லட்சம் ரூபாய்க்கு வேலை, 2 லட்சம் ரூபாய்க்கு வேலை. ஆனா கடவுள் சொல்றாரு, அது என் நினைவு அல்ல, அது என் வழி அல்ல. அதனால நீ கெட்டு போயிருவேன் நான் சொல்லல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் உன்னை ஆசீர்வதிப்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நீ கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, ஜெபம் பண்ணு, தேவனுடைய வழியில போ. உன் அந்தரங்க வாழ்க்கையை மட்டும் பாரு. உன் ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு சொல்றவனை மதிக்காத. ஒரு நாள் அவன் முன்னாடி நீ சிங்காரமா ட்ரெஸ் பண்ணிட்டு ராஜா மாதிரி இருப்ப. கண்டவனும் உன்னை பத்தி பரியாசம் பண்றான்ட்டு அவனுக்கு முன்னாடி கடன் வாங்கி உடுத்தாத, அவனுக்கு முன்னாடி கடன் வாங்கி மொபைல் யூஸ் பண்ணாத, அவனுக்கு முன்னாடி கடன் வாங்கி பைக் ஓட்டாத, அவனுக்கு முன்னாடி கடன் வாங்கி உன் பியூட்டி சென்ஸை நிரூபிக்காத. அவன் முன்னாடி அவமானமாவே இரு. அவன் உன்னை அற்பமாவே நினைக்கட்டும், உன்னை இழிவாவே பேசட்டும், உன் வஸ்திரத்தை பத்தி கிண்டல் பண்ணட்டும், உன் அறிவை பத்தி கிண்டல் பண்ணட்டும். நீ ஒரு யூஸ்லெஸ் சொல்றாங்களா? உன் வீட்டுல உன்னை பத்தி நீ யூஸ்லெஸ், பிரயோஜனமற்றவன், ஏன் தான் இந்த வீட்டுல வந்து பிறந்தியோன்னு சொல்றாங்களா? சொல்லிட்டு போட்டோம். நீ கடவுளுக்கு ஒப்புக்கொடு. ஒரு நாள் அவங்க தான் சொல்லுவாங்க, உன்னாலதான் நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோன்னு. நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது.
உண்மையாய் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் மாத்திரம் போது எனக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துல நீ தான் லீஸ்ட் பர்சனா இருக்கலாம், கடைநிலை. எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனா உன்னை மட்டும் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா உன்கிட்ட பணம் இல்லை, ஏன்னா உனக்கு அறிவு இல்லை, ஏன்னா உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஏன்னா உனக்கு அழகு இல்லை, உனக்கு காமெடி பண்ற ஹியூமர் இல்லை, ஏன்னா நீ அவங்கள விட லோ ஸ்டேட்டஸ்ல. ஆட போட. ஹல்லேலூயா. கவலையப்படாத தங்கம். ஏன் கவலைப்படுற? ரிஜெக்ஷன் நல்லது, ரிஜெக்ட் பண்ணட்டும். நீ அழுறியா அழு, பிரச்சனை இல்லை. ஆனா கண்டவன் முன்னாடியும் போய் அழாத, கண்டவா முன்னாடியும் போய் அழாத, உன் அப்பா முன்னாடி போய் அழு. ஒரு நாள் சில நேரம் சொந்த ரத்தமே உன்னை பார்த்து சொல்லலாம், ஏன் தான் என் கூட பிறந்தியோன்னு, இந்த வீட்டு தரித்திரமே நீ தான். நல்ல ஸ்கிட்டு, குட் சொல்லலாம். நத்திங் டு வரி. கவலையப்படாத. நீ சொல்லு, இது என் ஆசீர்வாதம் கிடையாது, இது என் டெஸ்டினேஷன் கிடையாது. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, வானலாவிய திட்டம் என் தலையின் மேல இருக்கு. கர்த்தர் வச்சிருக்கிற உயர்ந்த திட்டம். பிள்ளை, தம்பி, கர்த்தர் உன்னை குறித்து ஒரு உயர்ந்த எண்ணத்தை வச்சிருக்கிறார். நீ கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது உன் மரத்தையோ பழத்தையோ கிரீனிஷையோ ஹைட்டையோ வெயிட்டையோ அல்ல, மறைந்திருக்கிற வேர், அந்த ஹிடன் லைஃப். யாரும் பார்க்காத இடத்துல நீ தேவனோட எப்படி இருக்க, அப்பாவோட எப்படி இருக்க, அதை கொஞ்சம் நீ மைண்ட் பண்ண. கடவுள் அவருடைய திட்டத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சில குறிப்புகளை நான் சொல்றேன், சில குறிப்புகளை சொல்றேன். அந்த வேர், அந்த ஸ்லைடு போடுங்க. அந்த வேரை பத்தி சில காரியங்களை சொல்றேன். The roots are hidden. வேர்கள் எப்பொழுதுமே மறைந்து தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப அவைலபிலிட்டியா இருக்காதீங்க, ரொம்ப அவைலபிலிட்டியா இருக்காதீங்க. எடுத்த உடனே ரிப்ளை பண்றது, ரீல்ஸ் போடுறது, ஸ்டேட்டஸ் போடுறது, கால் பண்ணவனை எடுக்கிறது, மணிக்கணக்கா பேசுறது, அடுத்தவங்களுக்கு உன்னை போர் அடிக்க வச்சிடாத. ஹைட் யுவர் செல்ஃப். உன்னை மறைந்திருக்க பழகு. ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியரங்கமா வேலை செய்யாத, அந்த ரங்கத்துல போய் என்னை நோக்கி ஜெபம் பண்ணு, நான் உனக்கு வெளியரங்கமா பலன் அளிப்பேன். ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு மறைந்திருக்கிற அந்த வேரின் அனுபவம், the roots are hidden. இன்னைக்கு நீ மறைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை இன்னைக்கு கத்து பண்ண வாலிப தம்பி தங்கச்சி, இன்னைக்கு கடவுளுடைய திட்டம் உன் வாழ்க்கையில நிறைவேற போகுதுன்னு நான் சொல்லுவேன். கடவுளுடைய திட்டம் உன் வாழ்க்கையில நிறைவேற போகுது. யாரும் பார்க்காத இடத்துல நீ எப்படி இருக்கிறாயோ அதுதான் நீ. இப்ப நிக்கிற பெகின் அல்ல, என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற நீங்க அல்ல. யாரும் பார்க்காத இடத்துல பெகின் இருக்கிறான் பாரு, அதுதான் பெகின். யாரும் பார்க்காத இடத்துல அறையில தனியா பூட்டி இருக்கிற கதவுக்கு பின்னாடி செல்போன்ல இந்த மறைந்து இருக்கிற அனுபவம் எப்படி இருக்குது, அதுதான் உண்மையான நீ. இன்னைக்கு அந்த அனுபவம் உன் வாழ்க்கையில மாற்ற நீ ஆயத்தம் என்றால் கர்த்தர் உன்னை உயர்த்த ஆயத்தமா இருக்கிற தம்பி. நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட். தங்கச்சி, யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா ஒன்னு சொல்றேன், அதுக்காக அந்த பழமொழிய யாருமே நல்லவங்க இல்ல, யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாதுன்னு எடுத்துட்டு உன் வாழ்க்கையை அழிப்பதற்கு நீ அதை பயன்படுத்தாத. எவன் கார் கண்ணாடியோ ஒரு நாள் நீ தட்டி நீ பணம் கேட்கிறவனா நீ இருக்கக்கூடாது. உன்னை பார்த்து கை தட்டுறவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்கான, உன்னை பார்த்து கமெண்ட்ரி கொடுக்கிறவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்கானா,
உன்னுடைய உயர்வுக்காக பந்த தூக்கி போடுறவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கையை பத்தி ஜட்ஜ் பண்றவங்க அநேகர் இருக்கணும். ஆனா எல்லாருடைய கண்களும் பார்க்கிற ஒரே ஒரு நபராக நீயும் நானும் இருக்கணும். அதற்காக தான் கர்த்தர் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு நீ வர வேண்டாம் நினைச்சிருக்கலாம், நீ ஸ்கிப் பண்ணணும்னு நினைச்சிருக்கலாம். தம்பி போக வேண்டாம், விளையாட போலாம், டிவி பார்க்கலாம், எக்ஸாம் இருக்கு, படிக்கலாம். ஆனா என்ன ஒண்ணு, ஆவியானவர் உன்னை புஷ் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார்னா, இன்னைக்கு கடவுள் ஒன்று அவருடைய தனிமையான அனுபவத்துக்குள்ள கர்த்தர் ஒன்று அழைக்கிறாரு. என் கூட வா, என்னோட தனித்திரு, என்னோட பேசு, நான் போதிக்கிறத கேளு. அந்த உறவுக்குள்ள நீ வருவாய் என்றால் கடவுளுடைய நினைவுகள் உன் வாழ்க்கையில நிறைவேறும். கையை வயத்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கல, சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கல. சிம்சோன் ஒரு தம்பி இருந்தான், அண்ணன் இருந்தாங்க, அங்கிள் இருந்தாங்க. இப்போதைக்கு அவர் தாத்தாவா இருப்பாரு. தெரியும்ல அவரை. என்ன பெரிய பிளான் அவர் மேல, எவ்வளோ பெரிய பிளான், எவ்வளோ பெரிய பிளான். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமான திட்டம். ஆனா சாதாரணமா வெளியில தன்னை ஷோ பண்ணணும்னு, எல்லார போல நானும் இருக்கணும்னு, எல்லார போல நானும் வாழணும்னு எடுத்த ஒரு சின்ன அற்ப தீர்மானம் அவனுடைய வாழ்க்கையில் அவனை குருடனாய் மாற்றினது. அவன் நினைவுகள் கூட அவன் வாழ்க்கையில நடக்கல, அவன் திட்டம் கூட அவன் வாழ்க்கையில நடக்கல. என மறைந்திருக்கிற வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமானதா இல்லை. இன்னைக்கு யாரும் பார்க்காத இடத்துல நீ என்ன பண்ற? உன் பாவ வாழ்க்கை, அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் பேசும்போதே யோசிச்சு பாரு. 3 விதத்துல பாவம் செய்வாங்க. 1, விரும்பி செய்வாங்க, பாவம் செய்யணும்னு விரும்பி செய்வாங்க. 2, விரும்ப மாட்டாங்க. ஆனா அவன் ஃப்ரெண்டு, ஹே மச்சா ஜஸ்ட் ட்ரை இட், ஒரு தடவைடா, ஒரே தடவை தானே, பெரியவன் நல்லவன் செய்டா, ஜாலிக்காக செய்வாங்க. நம்பர் 3, நீ விரும்பவும் மாட்ட, ஜாலியும் கிடையாது, உனக்கு பிடிக்கவே பிடிச்சிருக்காது. ஆனா ஏதோ ஒரு கொடூரமான கை உன் கழுத்தை பிடிச்சு தள்ளி அந்த பாவத்துக்குள்ள கொண்டு போய் உன்னை விழ வச்சிருக்கும். அந்த கை உன் சித்தப்பாவா இருக்கலாம், பெரியப்பாவா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், உன் கூட நெருங்கின தோழன் தோழின்னு சொல்றவங்களா இருக்கலாம். நீ வேண்டாம் வேண்டான்னு சொல்ல கதற கதற, கண்ணீர் விட கண்ணீர் விட, நீ விரும்பாமலையும் நீ வெறுத்தும் அதை விட்டு தப்பித்து ஓடணும்னு சொல்லி முயற்சித்தோம். உன்னை ஒரு பகடு காயா, உன்னை ஒரு சிலையா, உன்னை ஒரு நடப்பினமா, ஒரு மிருகமா உன்னை பார்த்து, மேபி எல்லாருக்கும் நான் பேசல, ஏதோ ஒருத்தர் இருக்கலாம், யார்ட்டையும் சொல்ல முடியாம, வெளியையும் சொல்லாம, பாஸ்டருக்கு தெரியாது, பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, என் அம்மா அப்பாவுக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டுக்கு தெரியாது. ஆனா குற்ற உணர்வு என்ன கொண்டுகிட்டே இருக்கு, குற்ற உணர்வு என்ன கொண்டுட்டே இருக்கு. நான் விரும்பல, நான் நம்பினேன், என் சொந்தக்காரன், என் ஃப்ரெண்டுன்னு, என் டீச்சர்னு நான் நம்பினேன். ஆனா அவங்க தான் என்ன இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. எனக்கு அநேக காரியங்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கலாம். நீ கவலைப்படாத, கவலைப்படாத. இன்னைக்கு கடவுள் இடத்துல வா, நான் பண்ண தப்பு தான் ஆண்டவரே, என்ன மன்னிங்கன்னு சொல்லு. நீ விரும்பி செய்திருந்தாலும் சரி, ஜாலிக்கு செஞ்சிருந்தாலும் சரி, நீ விரும்பியும் செய்யல, ஜாலிக்கும் செய்யல, வேண்டாம் தான் சொன்ன. ஆனா உன் கழுத்தை பிடிச்சு தள்ளி உன்னை யூஸ் பண்ணாலும் சரி, இன்னைக்கு இயேசு உன்னை நேசிக்கிறார், உன்னை இயேசு உன்னை நேசிக்கிறார். இந்த குறிப்பிட்ட பாவம் இன்னைக்கு வெளியே தெரிஞ்ச அந்த உலகம் நம்மளை காரி துப்போம். அந்தரங்கம் வெளியே தெரிஞ்சா இந்த உலகம் நம்மளை அவமானப்படுத்தும். அந்தரங்கம் வெளியே தெரிஞ்சா உன் கூட இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை விட்டு விலகுவாங்க. அந்தரங்க அந்த வேரின் அனுபவம் வெளியே தெரிஞ்சா காரி துப்புவாங்க. ஆனா இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, கம் டு மீ, ஸ்டில் ஐ லவ் யூ, நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன்.
இன்னும் ஒன்னு நேசிக்கிறேன். எப்படிப்பட்ட உபாதைக்குள்ள நீ போயிருந்தாலும் இன்னைக்கு கடவுளுடைய கரத்துல நீ விழுவாய் என்றால் கனிதரும் அற்புதமான விருட்சமாக கடவுளுடைய உயர்த்தி ஆசீர்வதிக்க நீ ஒரு நாள் சாட்சியா சொல்லுவ உன் வாழ்க்கைய. அன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிறோம், அது வரைக்கும் நீ சொல்ல வேண்டாம். அது வரைக்கும் உன்னை படைத்த இயேசுவிடத்துல சொல்லு. அவர் உன்னை மன்னித்து உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு கடவுள் அண்டை வா, இன்னைக்கு கடவுள் அண்டை வா. இன்னைக்கு காலையில செய்தியில ஒரு பாட்டு பாடினோம்ல, டி மேஜர். Praise the Lord. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்கு உள்ளம் திறவாயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்கு உள்ளம் திறவாயோ. பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. பாவியை ஒரு போதும் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்கு உள்ளம் திறவாயோ. வாசலண்டை நின்று சொல்லுங்க. பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறார். once again. பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சு, I am ready to follow you Lord. நான் உங்களை பின்பற்ற ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே. மறைந்திருக்கிற குணத்தை கொஞ்சம் கன்சர்ன் பண்ணு அப்பா. இனி நான் தனியா இருக்கும்போது உங்க வேதத்தை வாசிப்பேன்ப்பா. இனி நான் தனியா இருக்கும்போது உங்க கூட நான் பேசுவேன்ப்பா, நான் ஜெபிப்பேன்ப்பா. இனி நான் தனியா இருக்கும்போது உங்க மகத்துவங்களை நான் தியானிப்பேன். என்னை குறிச்சு கர்த்தர் வச்சிருக்கிற பெரிதான திட்டத்துக்கு நேராய் நான் என் கற்பனையை கொண்டு போவேன். Wow, how beautiful. எவ்வளோ அழகு இல்லை? ஆண்டவர் உங்களை உயர்ந்த லட்சியத்துக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். பக்கத்தில் உங்க பாஸ் சொல்லுங்க, நீங்க நினைச்சது நடக்காது, நீங்க போற வழி வாய்க்காது. ஆனா அதை விட வானலாவிய தேவ திட்டம், தேவனுடைய வழி உங்களுக்காக திறந்திருக்குன்னு சொல்லுங்க. கையை தட்டி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்பர் 2, roots are hidden. வேர்கள் மறைந்திருக்கும். நீ மறைஞ்சிரு. இப்பவே ஷோ பண்ணாத. hidden yourself. மறைச்சு வச்சுக்கோ. வெளியே வந்தன்னா விராட் கோலி மாதிரி தான் வரணும். ஐ மீன் அவன் வேற, அது வேற கதை, இது வேற கதை. அல்லேலூயா சொல்லுங்க. வெளியே வந்தா டாப்பா தான் வரணும். வானலாவிய தேவ திட்டத்தை தான் உலகம் பார்க்கணும். இந்த உலகம் நம்மளை வச்சு கொண்டாடணும்.
மறைஞ்சிரு தேவ சமூகத்துல. நம்பர் 2, நீ உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு வரணும்னா you should practice, you should do exercise. ஒரு விராட் கோலி, ஒரு மகேந்திர சிங் தோனி நடுவில் நிக்கிறான்னா காரணம் என்ன? ஏன்னா அவங்களுடைய பிராக்டிஸ். டயர்ட், ராப்பகலா நீங்க பாக்குறத அவன் 6 அடிக்கிறதா பாக்குற, ஆனா அவன் 6 அடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை ராத்திரி, எத்தனை அதிகாலை நீ தூங்கிட்டு இருக்கும்போது அவன் ஓடிக்கிட்டு இருந்திருப்பான். நீ ஹோட்டல்ல கிரில் சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் டயட்ல இருந்திருப்பான். எத்தனை ராத்திரி அவன் வேர்வை சிந்தி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பான். இன்னைக்கு ஆண்டவருடைய திட்டம் உன் லைஃப்ல நிறைவேறணும்னா உனக்கு தேவை லைஃப் பிராக்டிஸ் தேவை. எல்லாம் சொல்லுங்க, என்ன பிராக்டிஸ்? ஆமா, நமக்கு பாடி பிராக்டிஸ்லாம் தேவையில்லை. தொப்பையும் கொப்பையுமா இருந்தா பரவாயில்ல, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீ குண்டா இருக்கிறியா, இருந்துட்டு போ, இன்னும் கொஞ்சம் குண்டாயிக்கோ. ஒல்லியா இருக்கியா, கமான். மூக்கு கோணையா இருக்கா, சப்பையா இருக்கா, நீண்டுட்டு இருக்கா, என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இப்ப அதெல்லாம் வேண்டாம். உன் ஆம்ச ஸ்ட்ராங் ஆக்கணும். நம்ம சாதிக்க போல நம்ம கடவுளுடைய வானலாவிய திட்டத்தை எட்ட போறோம். இதுக்கு பாடியில இப்ப எக்ஸசைஸ் தேவை. நீங்க நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். ஆனா கடவுள் உங்க வாழ்க்கையில ஒரு வேர்ல கர்த்தர் கிரியை செய்யணும். அந்த வேறு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஆழமா போகணும். லைஃப் பிராக்டிஸ். எல்லாம் சொல்லுங்க, லைஃப் பிராக்டிஸ். கேட்கல, சொல்லுங்க, லைஃப் பிராக்டிஸ். ஆமென். இன்னைக்கு உனக்கு லைஃப் பிராக்டிஸ் வேணும். வாழ்க்கை முறையில பயிற்சி பண்ணு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பயிற்சி பண்ணுங்க. என்ன பயிற்சி பண்ண? என்ன பயிற்சி பண்ண? ஆம்சை ஏத்தாவா, தொப்பைய குறைக்கவா, அப்படியே 6 பேக் வைக்கவா? சத்தியமா நடக்க போறதில்லை. வாட் இஸ் லைஃப் பிராக்டிஸ்? உன் வாழ்க்கையில உனக்கே பிடிக்காத சில கேரக்டர் இருக்குல்ல, உனக்கே பிடிக்காத, உன்னை அழிக்கிற சிலருடைய வாழ்க்கை, சிலருடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்களுடைய கோபத்தினால சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை தவற விட்டு இருக்கிறீங்க. கோபம், எனக்கு எப்படி கோபம் வரும் தெரியுமா? ஆமா, பெரிய டாக்டரேட் பட்டம் வாங்கி வச்சிருக்காரு இவரு. நான்லாம் கோபம் தான் எவனுமே எதிர்த்தாப்புல நிக்க முடியாது. நான் சொல்றேன், உள்ள டீப்பா போ, உன் வேற இன்னும் ஆழமா செலுத்து, உன் கோபத்தை மாற்று. உன் பிராக்டிஸ் எதுக்கு தேவை தெரியுமா? 6 பேக்கும் ஆம்ஸும் இல்லை, உன் கண்ணு. எல்லாம் சொல்லுங்க, கண்ணில் கை வைங்க. இந்த கண்ணுக்கு பிராக்டிஸ் வேணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். யோபு சொல்றான், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் கர்த்தரை பார்த்த பிறகு, என் ஆண்டவரை நான் பார்த்த பிறகு, நான் ஒரு கன்னிகையின் மேல நினைவாய் இருப்பது எப்படின்னு யோபு சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 31:1 31:1 நான் கடவுளை பார்த்துட்டேன், கடவுளுக்கு என்ன கொடுத்துட்டேன். இந்த கண்ணு கடவுளுக்கு, இனி இந்த கண்ணு யாரையும் பார்க்காத. பிராக்டிஸ் பண்றான். கஷ்டம்தான். இந்த வாய் பிராக்டிஸ் பண்ண, கண்டதையும் பேசுதுல. இப்ப அழகா டிராமா, இந்த டிராமா தான் இப்ப அடிக்கடி வருது பாருங்க. நல்ல எக்ஸாம்பிள் ஆயிடுச்சு. போன் யூஸ் பண்ணாதன்னா வாயில என்ன வார்த்தை வருது? ஏன்டா இந்த வீட்டுல வந்து நான் பிறந்தேன், ஏன்டா இந்த குடும்பத்துல வந்து பிறந்தேன், ஏன் நீங்க என்ன பெத்தீங்க? சரி, சூட்கேஸ்ல லக்கேஜ்லாம் எடுத்து அடுத்த வீட்டுக்கு போ. அவரை போய் அப்பான்னு சொல்லு. நாளையில இருந்து செருப்பால் அடிப்பாரு. சொல்ல முடியுமா? எத்தனை பேர் கொரோனால அப்பா அம்மா இல்லாம அனாதையா இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு நீ அப்பாவையும் அம்மாவையும் உதாசீனப்படுத்திட்டு இருக்கிற, கிருபையா கர்த்தர் அந்த டேஞ்சர்ல இருந்து காத்திருக்கிறாரு. ஒருவேளை இங்க சிலர் நீங்க அப்பாவையோ அம்மாவையோ இழந்து இந்த இடத்துல இருக்கலாம். ஆனா இன்னைக்கு உன்னை யாரோ நடத்தலாம். கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சு, அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு. இன்னைக்கு நீங்கெல்லாம் ஜென்எக்ஸ். இப்ப என்னது?
ஜென்எக்ஸ் இல்ல, ஜென் எக்ஸ் ஒய் செட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னது? பீட்டா, அல்பா, அடுத்ததான் பீட்டா, அடுத்ததான் காமா. இப்போ ஜென், அல்பா. பெரிய அறிவாளிங்க இவங்கெல்லாம். நீங்கெல்லாம் ரொம்ப அறிவாளிங்க. உங்க அறிவுக்கு உங்க அம்மா அப்பாவுக்கு அறிவே கிடையாது. உண்மைதான், ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் தெரியாது. பட் அவங்க சொல்ற வார்த்தைய சகிச்சுக்கோ, எதிர்த்து பேசாத. எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, எனக்கு எவ்வளவு திறமை இருக்கு, எனக்கு எவ்வளவு தாளந்து இருக்கு. பைபிள் சொல்லுது, வானலாவிய உன் திட்டம் நிறைவேறணும்னா நீ நன்றா இருப்பதற்கு, பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. அவங்க அல்பாவோ பீட்டாவோ காமாவோ எக்ஸோ ஒய்யோ செட்டோ மக்கோ பிளாஸ்திரியோ ஒண்ணுமே தெரியாத பேதையோ சொல்லுவாங்க, இதை பண்ணாதடா. சரிம்மா, பண்ணலம்மா. உனக்கு கோவம் வருதா? கீப் சைலண்ட். வாய் திறந்து பேசிடாத. பிராக்டிஸ் பண்ணு, லைஃப் பிராக்டிஸ். அமைதியா இருந்து பழகு. ஏன்னா உன் லட்சியம் பெருசு. சும்மா சண்டை போட்டு வெளியே போறேன், வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்றதுக்கு நீ உதவாக்கார இல்ல. உன் நினைவு என் நினைவு அல்லன்னு கடவுள் சொல்றார். உன்னை குறிச்ச தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், வானலாவிய திட்டம். வெரி ஸ்பெஷல் யூ ஆர், வெரி ஸ்பெஷல். சும்மா சண்டை கடையில சண்டை போடுற மாதிரி சண்டை போடுற கேவலமான ஜந்து நம்ம கிடையாது. லைஃப் பிராக்டிஸ் பண்ணு. உன் வாயை அடக்கு, அமைதியாரு. பயங்கரமா திட்டுறாங்களா, ஜஸ்ட் அந்த இடத்தை விட்டு அப்படியே லெஃப்ட் ஆஃப், கிளம்பி போயிரு. இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன்னு சொல்லாத. அப்புறம் திரும்ப வா, சமாதான பிறகு. நம்ம அம்மா இல்ல, நம்ம அப்பா இல்ல. எத்தனை பேருக்கு அது இல்ல? உனக்கு கடவுள் தந்திருக்கிறார்ல. Don't fight your parents. உங்க பெற்றோருக்கு அகைன்ஸ்டா நிக்காத. அவங்களுக்கு அறிவு இருக்கோ இல்லையோ, நீ சொல்றத புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்கோ இல்லையோ, நீ 1000 வாட்டி சொல்லி அவங்களுக்கு புரியலையா, அறிவே இல்லைன்னு சொல்லிடாத. கீப் சைலண்ட். பிராக்டிஸ் பண்ணு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. உன் கண்ணை பிராக்டிஸ் பண்ணு, உன் வாயை பிராக்டிஸ் பண்ணு. சிந்தை, உன் சிந்தை டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லியிருக்கு. எம்டி மைண்ட் இஸ் a devil's workshop. வெறுமையாய் என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா இருக்க. சும்மா இருக்கிற நாங்க பிசாசு வேலை செஞ்சிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். சும்மா இருந்தாலே விஷம், பிரச்சனை. சும்மா இருந்துராத. என்னமாவது உன்னை ஆக்டிவா வச்சுக்கோ, ஆக்டிவா வச்சுக்கோ. அதனாலதான் பாஸ்டர் சும்மாவே இருக்க மாட்டேன். சும்மா இருந்தா உடனே ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். இதுக்கு நீ சும்மாவே இருந்துட்டு போலாம். உன்னை எப்பவும் பிஸியா வச்சுக்கோ, உன்னை எப்பவும் பிஸியா வச்சுக்கோ. எதையாவது செய். டிராயிங் பண்ணு, கவிதை எழுது, பாட்டு எழுது, ராகம் போடு. அண்ணன்ட்ட வந்து கொடு, அடுத்த வாரம் பாடுவோம். உன் திறமையை எக்யூப் பண்ணு. உன் சிந்தையை காத்துக்கொள், உன் சிந்தையை காத்துக்கொள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வீண் சிந்தையை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீண் சிந்தையை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். சங்கீதம் 119 113 வாசிக்க வேண்டாம், நோட் பண்றீங்கன்னா பண்ணிக்கோங்க. 119 113. இன்னைக்கு சிந்தனையில பாவம் செய்யாத. அடுத்து சாந்த குணமாயிரு. ஹம்பிள் யுவர்செல்ஃப், தாழ்மையாயிரு. பெருமைப்படவே பற்றாத. முடிஞ்சிச்சு கதை. பெருமை உள்ளவர்களுக்கு பிசாசு எதிர்த்து நிற்கிறான் அல்ல, பெருமை உள்ளவர்களுக்கு மனுஷன் எதிர்த்து நிற்கிறான் அல்ல, பெருமை உள்ளவர்களுக்கு குடும்பம் எதிர்த்து நிற்கிறதுன்னு எல்லாம் பைபிள்ல இல்லை. அப்படிலாம் இருந்திருந்தா நான் கவலையே பட்டிருக்க மாட்டேன். போங்கடா போங்கன்ட்டு போயிருப்பேன். ஆனா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஐயோ, என்னால தாங்கவே முடியாது. தம்பி, நான் உண்மையா சொல்றேன். இப்பவும் நான் பெருமைக்கு சொல்லல. நான் திருச்சியில நேத்து பிரசங்கம் பண்ண, நேத்து ராத்திரி நான் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அந்த சர்ச்சிலேயே பக்கத்துல அங்க ஒரு ஆபீஸ் ரூம் உண்டு, பாஸ்டருக்கு. அந்த ரூம்குள்ள போன உடனே கதவை பூட்டிட்டு ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே, இது எல்லாமே நீங்க போட்டதுப்பா, உங்க கிருபை. இனி யாராவது என்கிட்ட வந்து
பிரசங்கம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது அப்படியே தூக்கிட்டு போயிருங்க. கொஞ்சம் கூட என் உடம்புல ஒட்ட விட்டுறாதீங்க ஆண்டவரே. பெருமை வேண்டாப்பா. ஜோமணி முடிக்கவும் என் மருமகா வந்தா ஜானிஸ், மாமா இன்னைக்கு பிரசங்கம் கலக்கிட்டீங்க. எனக்கு என் மனசுல ஒட்டவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் டெபாசிட் பண்ணிட்டேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. அப்புறம் ஒரு அக்கா ஒரு ஆன்டி கூப்பிட்டாங்க, அண்ணே நீங்க சொன்னதெல்லாம் என் பிள்ளைக்கு அப்படியே கர்த்தர் பேசினாரு. பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுதான், போயா இனிமே சர்டிபிகேட்டா குப்பையில கொண்டு போடு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உன்னை கர்த்தர் திறமையா பயன்படுத்துறாரா, உயர்த்துறாரா? இன்னும் கீழே போயிட்டே இரு, சாதாரணமா இரு. சாதாரண 2 கொம்பு வச்சு நீ பாட்டுக்கு ஒரு பர்சன், நீ ஒரு ஹியூமன், அவ்வளவுதான். நீ யாரு? செட் அடிச்சு பறக்காத, பிராக்டிஸ் பண்ணு. இது லைஃப் பிராக்டிஸ். உன் மனதை அடக்கு. பைபிள் சொல்லுது, பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் மனதை அடக்குகிறவன் உத்தமன். மனதை அடக்கு. மனசு எல்லாத்துக்கும் ஆசைப்படும். அந்த பொண்ணு வேணுங்க, இந்த பொண்ணு வேணுங்க, இந்த பொண்ணு வேணுங்க, அந்த பொண்ணும் வேணுங்க. எத்தனை உனக்கு? என்னடா திடீர்னு பிரசங்கம் மாறுது? எல்லாம் வேணும் எனக்கு மட்டும். கண்ட்ரோல் யுவர் மைண்ட். உன் மனதை அடக்கு. உன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். இயேசுவை பாருங்க, அவருடைய வாழ்க்கையில பாருங்க. கண்ணு, வாய், மைண்டு, ஹார்ட், காலு, கை, ஹார்ட் சொல்லிட்டேனா, எல்லாம் பாருங்க. ஒரு குற்றமும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் அந்த ரூட்ஸ், அந்த வேர். இன்னைக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் கிருபை தருவார். நம்பர் 3, மூன்றாவது, அந்த வேருக்கு என்ன தெரியுமா தேவை? இந்த ஸ்லைடை யார் போடுறா? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். சரி, தேங்க்யூ. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு. நான் வேகமாக முடிக்கணும்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க என்னத்தையாவது வேலையை பார்த்துட்டு இருக்காதீங்க. இந்த ரூட்ஸ், இந்த வேர் மறைஞ்சிருக்கணும். இந்த வேர் பிராக்டிஸ் பண்ணணும். கற்பாறை இருந்தாலும் சரி, மாற்ற முடியாதது இருந்தாலும் சரி, மண் இருந்தாலும் சரி, களிமண் இருந்தாலும் சரி, ஆழமா போய்கிட்டே இருக்கணும். அடுத்தது 3வது, இதுக்கு நல்ல சத்து வேணும். எல்லாம் சொல்லுங்க, என்ன வேணும்? ரூட்ஸ் நீட் நியூட்ரியன்ஸ். சத்தான ஆகாரம் இந்த வேருக்கு தேவை. அதை வச்சுதான் அந்த மரம். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? அந்த வேர்ல நல்ல சத்து இல்லைன்னா சின்ன காத்தடிச்சாலும் புஷ்ஷுன்னு போயிடும். அப்ப நம்ம இன்னையிலிருந்து என்ன செய்ய போறோம்? திங்கக்கிழமை மாட்டுக்கறி, செவ்வாய்க்கிழமை ஆட்டுக்கறி, புதன்கிழமை கோழிக்கறி, வியாழக்கிழமை கிரில் சிக்கன், தந்தூரி சிக்கன். அப்படியா? இன்னைக்கு நம்மளை பலப்படுத்துகிறது தேவனுடைய வசனம், ஜெபம், தேவனோடு உள்ள உறவு. இதுதான் நியூட்ரியன்ஸ். இன்னைக்கு உன்னை பலப்படுத்து. இன்னைக்கு பைபிளை பாருங்க, டாப்ல இருந்தவங்க எல்லாம் பாருங்க. தாவீது வேதத்தில் பிரியமாயிருந்தான். தானியேல் ஜெபத்தில் பிரியமாயிருந்தான். எஸ்ரா வேதத்தில் பிரியமாயிருந்தான். நெகேமியா வேதத்தில் பிரியமாயிருந்தான். ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்தில் பிரியமாயிருந்தான். மோசே நியாயப்பிரமாணத்தில் பிரியமாயிருந்தான். எல்லாரையும் எடுத்து பாருங்க, சாதிச்சவங்க எல்லாம் பாருங்க. சத்தான ஆகாரம் தேவனுடைய வார்த்தையில இருக்கு. இந்த வசனத்தை வாசிக்க பிசாசு விடமாட்டான். ஆனா அதை பிரேக் பண்ணி நீ வாசிச்சுட்டா ஜெயிச்சிருவேன். கடவுளுடைய திட்டம் வாழ்க்கையில வந்துடும். தீர்மானம் எடு. இப்பவே சொல்லு, ஆண்டவர்கிட்ட பேசு, நான் வாசிப்பேன்ப்பா. இந்த வசனம் என்ன சொல்லுதோ, இப்போ நீ பேங்க்ல சேவிங்ஸ் வைக்கிற மாதிரி வாசி வாசி உள்ள வை. ஒரு நாள் இந்த வசனம் எல்லாம் உன் வாழ்க்கையில கண்ணு முன்னாடி உருவகமாக வந்து நிற்கும். கையை தட்டி கத்தற துதிங்க பார்க்கல. ஆமென் சொல்லுங்க பார்க்கல. ஹல்லேலூயா. தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு நேரம் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தார். கையில பைபிள் வச்சு வாசிச்சிட்டு இருந்தார். இன்னொரு சயின்டிஸ்ட் வந்தான். ஏய், ஹலோ மிஸ்டர் தாமஸ் ஆல்வா எடிசன், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, இப்படி நேரத்தை வேஸ்டா பைபிள்னு ஒண்ணு வாசிச்சு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. இந்த நேரத்துல நீங்க சில கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கலாம்.
அப்போ அவர் சொன்னாரு, இந்த பைபிள் தான் எல்லாத்துக்கும் வேர், இந்த வார்த்தை தான் அந்த உலகத்தை சிருஷ்டித்ததுன்னாரு. அந்த அந்த சயின்டிஸ்டுக்கு சிரிப்பு. இந்த உலகத்தை எவனும் சிருஷ்டிக்கல, இது தானாய் சிருஷ்டிக்கப்பட்டது, இது ஏற்கனவே இருக்கிறதுன்னு வாதாடினான். தாமஸ் ஆல்வா எடிசன் அவரை கையை பிடிச்சு கூட்டிட்டு தன் வீட்டுக்கு போனார். வீட்டுக்குள்ள போனா விளக்குகள் ஜொலித்து கொண்டிருக்கிறது. பல்பு கண்டுபிடிச்சது யாரு? விளக்குகள் ஜொலித்துட்டு இருக்கு. இவன் ஷாக். இதையெல்லாம் கண்டுபிடித்தது யாரு? உன்னை தாமஸ் ஆல்வாய் சொன்னா, யாரும் கண்டுபிடிக்கல, இதெல்லாம் தானாவே வந்துருச்சுன்னா. உன்னை அந்த சயின்ஸ் சொன்ன, நான் என்ன முட்டாளா? இதை ஒருவர் கண்டுபிடித்துதான் ஆயிருக்க வேண்டும். அவர் சொன்னா, இந்த வேத வசனத்தை நான் வாசிச்சதுனால நான் இதை கண்டுபிடித்தேன். இதை கண்டுபிடிக்க நான் தேவைப்பட்டது போல இந்த உலகம் தானாய் வரவில்லை, அதை கடவுள் கண்டுபிடித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் யார் தெரியுமா? உங்களை விட பெட்டர் ஸ்டூடெண்ட். அவனை எல்லாரும் பைத்தியம்னாங்க. இந்த எடிசனை எல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டவன் சொன்னாங்க. ஸ்கூல்ல இருந்து அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா டீச்சர், அவங்க அப்பா ஒரு விவசாயி நினைக்கிறேன். ஆனா அவங்க அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. அவனுக்கு ஸ்கூலுக்கு போகல, யாரும் சேர்த்துக்கல. ஆனா கடவுளை நேசிச்சவன், வேதத்தை வாசிச்சவன், ஜெபித்தவன், உலகம் போற்றுகிற மாதிரி, எல்லா ஆடியன்ஸும் கை தட்டுற மாதிரி, எல்லா கமெண்ட்ரி கொடுக்கிற மாதிரி, எல்லாரும் பால் பாயா இருக்கிற மாதிரி, தாமஸ் ஆல்வா எடிசன் நடுவுல நின்று ஒரு பிளேயரா நின்று விளையாட ஆரம்பிச்சான். இன்னைக்கு நீ யாரும் உன்னை தாழ்வா நினைக்காத. உன் நினைவுகள் கடவுளுடைய நினைவுகள், உன் வழிகள் கடவுளுடைய வழிகள். கையை வயத்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஜெபிக்க போறோம். கடைசியா ஒண்ணே சொல்றேன், உங்களை சுத்தி நல்லவங்களை வச்சுக்கோங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை சுத்தி நல்லவங்களை வச்சுக்கோங்க. நல்லவங்களை கூடயே வச்சுக்கோங்கன்னு சொல்லுங்க. யாராவது நல்லவங்க இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நெருங்கிறாத, விலகி ஓடிரு. அது உனக்கு நல்லது, உன் லட்சியத்துக்கு நல்லது, கடவுள் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்துக்கு அது நல்லது. யாரு நல்லவங்கன்னு சொல்லுங்க பாஸ்டர். இன்னைக்கு சொல்றேன், இந்த பூமியில ஒருவனும் நல்லவன் இல்ல, இயேசு ஒருவரை தவிர. இன்னைக்கு அந்த இயேசுவை அவன் கூட வச்சுக்கோ. 24 மணி நேரமும். அது எப்படி இயேசுவை 24 மணி நேரம் என் கூட வைக்கிறது? பக்கத்துல அவங்க பார்த்து சொல்லுங்க, ஹாய். அவங்க பேரை சொல்லுங்க, ஹாய். நல்லா இருக்கிறியா? சாப்பிட்டியா? மீட்டிங் நல்லா இருக்கா? வீட்டுக்கு போவோமா? பேசுனீங்களா? இப்ப கண்ணை மூடி கையை உயர்த்துங்க. ஹாய் ஜீசஸ், நல்லா இருக்கிறீங்களா? நீங்க என் கூடயே இருக்கிறீங்க. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிறீங்க. என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் டுடே. நீங்க என் கூடயே வாங்க. ஜீசஸ், ரொம்ப குளிருது, கொஞ்சம் கிளைமேட்டை மாத்துங்க. ஜீசஸ், ரொம்ப வெயில் அடிக்கி, கொஞ்சம் சன்னை கொஞ்சம் மறைச்சு வைங்க. இதெல்லாமா சொல்லுவாங்க? வேற எதை சொல்லுவாங்க? வேற எதை சொல்லுவாங்க? ஜீசஸ், பஸ் போயிடுச்சு, நம்ம நடந்துதான் போகணும் போல, வாங்க நடப்போமா? அதுதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த பழக்கத்துக்கு வா. பக்கத்துல இருக்கு பஸ் ஸ்டாண்ட்ல, பக்கத்துல இருக்கு பாப்பா, இது பைத்தியமா இருக்கும் போல தானா புலம்புது. அட போடா, நான் பைத்தியம் தான்டா, ஏன்னா என் கூட ஒரு பெரிய ஆண்டவர் இருக்கிறார். நீ சொல்லு, ஜீசஸ் ஆட்டோல போமா பஸ்ல போமான்னு கேளு. ஜீசஸ், ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இந்த கணக்கு வாத்தியார் என்ன கொன்னுருவாரு, எனக்கு பயமா இருக்கு, ஹெல்ப் பண்ணுங்க ஜீசஸ். ஏய், உன் பக்கத்துல இருக்கிறவன்ட்ட என்ன பேசுவியா அதை பேசிய ஆண்டவர்கிட்ட. சும்மா ஜெபம்னு எல்லாம் பல்ல கடிச்சு முறுக்கிட்டு இயேசுவே, எவன் சொன்னா இது ஜெபம்னு? அப்படி ஜெபிக்கிறவங்கள நீங்க யாரையாவது பார்த்திருந்தீங்கன்னா அவங்க ஜெபம் பண்ணிட்டு போட்டோம். நீ உன் பிரச்சனையை சொல்லு. மனசு ரொம்ப பெயினா இருக்கு ஜீசஸ், கொஞ்சம் வாங்கல, அலனும் போல இருக்கு, உங்க மடியில கொஞ்சம் படுத்துக்கிறேனே, உங்க மார்பில் கொஞ்சம் சாஞ்சிக்கிறேனே.
இதுதான் ரிலேஷன்ஷிப். உன்னை சுத்தி எப்பவுமே நல்லவங்களை வச்சுக்கோ. அப்படி யாரு நல்லவங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எவனும் நல்லவன் கிடையாது. இயேசு சொல்றாரு, நல்லவன் ஒருவனும் இல்லை, பிதா ஒருவரை தவிரங்கிறாரு. நான் சொல்றேன், அந்த இயேசு நல்லவர். அவரை எப்பவும் அவன் கூட வச்சுக்கோ, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த எனக்கு இயேசு வேணும். நான் இனி வெளியரங்கமான வாழ்க்கைய நான் பார்க்க மாட்டேன். நான் வெளியரங்கமான வாழ்க்கையை பார்க்க மாட்டேன். இனி நான் கான்சென்ட்ரேட் பண்ண போறது இந்த வேறதான். இந்த வேறதான். இந்த வேற நான் ஸ்ட்ரென்தன் பண்ண போறேன். அந்தரங்கமான வாழ்க்கையை மட்டும்தான் இனி நான் பார்க்க போறேன். மறைந்திருக்கிற என் ஜீவியத்தை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். அதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேங்கிறவங்க எல்லாம் டக்குன்னு எழும்பி முன்னாடி வாங்க பார்க்கலாம். இதான் டக்கா? எத்தனை டக்கு? இனி என் மந்தரங்கமான வாழ்க்கைக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க போறேன். இனி வெளியரங்கமா நான் ட்ரெஸ் பண்ணணும், ஸ்டைல் பண்ணணும், ரீல்ஸ் பண்ணணும், நான் பைக்ல பறக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும். நோ 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 நோ. என் வேர், என் வேர், அந்த வேர் தான் எனக்கு முக்கியம். இயேசுவே நீரே என் ஆத்மநேச, என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீ, என்னையே மீட்க உம்மையே தந்தீ, உம் அன்பிற்கு நிகரில்லையே. சொல்லுங்க, என் வாழ்நாள், என் வாழ்நாள் முழுதும் நீரே என்றென்றும் போது, என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போது. கைகளை உயர்த்தி சத்தமா அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஓ bless the Lord. மாத்திரம் போ ஷகதனா. அப்பா பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, 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 ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. bless them Lord, bless them Lord. bless பண்ணுங்க, bless பண்ணுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா, 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 ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஷகதனா ரிபா பாபா ரபா ரபா ரிபா ரபா ஷகதனா. ஓ நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஒரு கையை உங்க இருதயத்துல வச்சுட்டு ஒரு கையை உயர்த்திக்கோங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என் பாவத்தை மன்னிங்க. இன்று முதல் இரட்சகராக ஆண்டவராக உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் நண்பனாக, என் தகப்பனாக, என் உறவாக உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவே, என் வாழ்க்கையில வெளியரங்கமான காரியங்களுக்கு இனி முக்கியத்துவம் நான் கொடுக்கவில்லை. இயேசுவே, இன்று முதல் என் அந்தரங்க வாழ்க்கைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க போறேன்.
உம்மை வெளிப்படுத்த போறேன், உம்மை பிரியப்படுத்த போறேன், உமக்கு மகிமையாய் வாழ போறேன். இயேசுவே என்னை ஆசீர்வதியும். உம்முடைய திட்டம், உம்முடைய வழி என் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கையை தட்டி ஆண்டவரை துதிக்க பார்க்கலாம்.